ஹாய்டா லிட்டில் கார்ட்ஸ் எல்லோரும் எப்படி இருக்கீங்க? ஓகேடா, இன்றைக்கி வந்து டேக்கு கோபியாலுக்கு ஒரு ஒன் ஷாட் பார்த்துலாம். டைட்டில் நேம் வந்துட்டு கோஸ்ட் ஆஃப் லவ். பிடிக்கலன்னா தயவுசெய்து ஸ்கிப் பண்ணிக்கோங்க. நான் யாரையுமே ஃபோர்ஸ் பண்ணலடா பாருங்கன்னு சொல்லிட்டு பிடிச்சவங்க மட்டும் வந்துட்டு பாருங்கள். லைக்கு ஹைப்பு கமெண்ட் பண்ணிடுங்க. லைக் பண்ணால் ஓகே, இந்த வந்து ஸ்டோரி யூடியூப்பில் இன்னும் ரீச் ஆகும். ஹைப் பண்ணிங்கன்னா யூடியூப்போட ரெக்கமெண்டேஷனில் இன்னும் ரீச் ஆகும். கமெண்ட் பண்ணிங்கன்னா எனக்கும் நெக்ஸ்ட் இந்த மாதிரி யோசிக்கணும்னு தோணும். அதனால தான் லைக்கு ஹைப்பு கமெண்ட் பண்ணிடுங்கன்னு சொல்லிட்டு சொல்கிறேன். ஒரு சின்ன இன்ட்ரோ பார்த்துட்டு அப்படியே நம்ம ஸ்டோரிக்குள்ளே போயிடலாம். நம்ம தயாங் வந்துட்டு ப்ரொஃபஸர், ஜேகே வந்துட்டு கோஸ்ட்டு. ஸோ அன்எக்ஸ்பெக்டட் மேரேஜ் வித் கோஸ்ட் வரும்டா. அதனால் ஹெட்ஃபோன் மஸ்ட்டு, ஹெட்ஃபோன் வியர் பண்ணிட்டு ஸ்டோரிக்குள்ளே வாங்க. பிடிக்கலைன்னா தயவுசெய்து ஸ்கிப் பண்ணிக்கோங்க. ஃபன்னி, லவ் ஃபால், எமோஷ்னல் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்பவே டிஃப்ரெண்ட்டாக தான் இந்த ஒன் ஷாட் நான் கொடுக்க போகிறேன். அதனால் ஹெட்ஃபோன் வியர் பண்ணிட்டு ஸ்டோரிக்குள்ளே ஸ்டோரியோட ஸ்டார்டிங்லேயே நம்ம தயாங் தாண்டா ஒரு கோவிலில் தான் இருக்கான். அப்படியே சாமி முன்னாடி நின்று வேண்டிட்டு இருக்கான். அப்படியே கண்ணை திறக்கிறான். ஒரு பாட்டி தான் தயாங் கண்ணு முன்னாடி நிற்கிறாங்க. பாட்டி, அண்ணா, தம்பி, இந்த பிரசாதம் அப்படின்னு சொல்லிட்டு தயாங் கையில் கொஞ்சம் பிரசாதம் கொடுத்துட்டு ஒரு கயிறையும் கொடுக்குறாங்க. எப்பாரு தம்பி, இந்த பிரசாதத்தை நெத்தியில் வச்சுக்கோ, இந்த கயித்தை கழுத்தில் கட்டிக்கோ. பிரசாதம் ஓகே, இந்த கயிறு எதுக்கு? உனக்கு 3 மாதத்துக்கு டைம் சரியில்லை, அதனால் இந்த கயிறை கழுத்தில் கட்டிக்கோ. பாட்டி, என்ன நினச்சிட்ருக்கீங்க? என்ன ஈனா வேணா நினச்சிட்ருக்கீங்களா? எனக்கு இந்த கோயில் சாமி இந்த நம்பிக்கைலாம் சுத்தமாக கிடையாது. ஏதோ எங்கள் அப்பா நீங்கள் உன்னோட பிறந்த நாள் ஒழுங்காக கோயிலுக்கு போயிட்டு போடான்னு சொன்னதுனால தான் நான் இங்கே வந்திருக்கேன். எனக்கு இதெல்லாம் வேணாம். சாமி நம்பிக்கை கிடையாதுன்னா பேய் நம்பிக்கை இருக்கா தம்பி? சாமி இல்லைன்றே அப்புறம் பேய் இருக்கான்னு கேட்டுட்ருக்கீங்க? அதெல்லாம் சுத்தமாக எனக்கு நம்பிக்கையே கிடையாது. பாருங்க, இதெல்லாம் வேணாம், புரியுதா? பாரு தம்பி, உன்னோட நிம்மதிக்கு இல்லைனாலும் என்னோட நிம்மதிக்காது. இந்த கயிறை கழுத்தில் கட்டிக்கோ. எங்கள் அப்பா காண்டியே நான் கட்ட மாட்டேன். நீங்கள் யார் எனக்கு? உங்களுக்காண்டி நான் எதுக்கு கட்டணும்? அப்படிலாம் கண்டிக்க முடியாது. தம்பி, சொல்கிறத கேளு. உனக்கு 3 மாதம் டைம் சரியில்லை, வேணா பாருவே. இங்கேருந்து நீ கிளம்புறதுக்குள்ளே உனக்கு அபசகுணமாக என்னென்னலாம் நடக்க போகுதுன்னு பாரு அப்படின்ற மாதிரி இந்த பாட்டியை சொல்ல டே ஒரு மாதிரி அப்படியே அந்த பாட்டியை பார்க்குறான். என்ன பாட்டி, காசு எதுவும் வேணும்னா கேளுங்க, அதுக்காண்டி இப்படிலாம் பேசாதீங்க, புரியுதா? அப்படின்ற மாதிரி சொல்ல இப்போ அந்த பாட்டியும் சரி தம்பி, காசு வேணும், காணிக்க போடு. அப்படி கேளுங்க, உடனே அபசகுணமாக நடக்க போகுதுன்னு. இதெல்லாம் எதுக்கு இப்படி ஃப்ராட் பண்ணிட்டுருக்கீங்க? தாங்க பிடிங்க காசு அப்படின்னு சொல்லிட்டு 100 ரூபா தாளை தட்டில் எடுத்து வைக்கிறான். அந்த தாளை அப்படியே தீ பிடிச்சிருது. பாட்டி சொல்கிறாங்க, பாத்தியா நான் தான் சொன்னேன்ல, இந்த கோயிலேருந்து கிளம்புறக்குள்ளே உனக்கு அபசகுணம் நடக்கும்னு. பாத்தியா, நான் ஏதாச்சும் பண்ணேன்னா நான் இங்கே தானே நிற்கிறேன், நீ வச்சு காசு எப்படி தீ பிடிச்சி எரியுது பாத்தியா? பாரு தம்பி, நான் நல்லதுக்கு தான் சொல்கிறேன், உனக்கு டைம் சரியில்லை, இந்த கயிறை கழுத்தில் கட்டிக்கோ அப்படின்ற மாதிரி அந்த பாட்டியை சொல்ல நாங்க ஒரு மாதிரியாக பார்க்குறான். எப்பறம் அந்த காசு தீ பிடிச்சிச்சு அப்படின்ற மாதிரி அவனுக்கு ஒரு மாதிரி திங்கிங் வருது. இருந்தாலும் இந்த கட்டலாமா வேணாமன்ற மாதிரி அந்த கயிறை கையில் வச்சே பார்த்துட்ருக்கான். தம்பி, சொல்கிறத கேளுங்க, யோசிக்காதீங்க, டக்குன்னு இந்த கயிறை எடுத்து கழுத்தில் கட்டுங்க அப்படின்ற மாதிரி இந்த பாட்டி வேறு ரொம்ப அவசரப்படுத்திட்டு இருக்காங்க. இப்போ தயாங்க்கு ஒரு பக்கம் டவுட்டாக இருக்குது. இருந்தாலும் போய் தொலையுது, ஒரு கயிறு தானே, கட்டி தொலைவோம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த கயிறை எடுத்து அப்படியே கழுத்தில் கட்டிக்கிறான்டா. கட்டிட்டு அப்படியே நிமிர்ந்து பார்க்குறான். அப்படியே தயாங்க்கு முன்னாடி ஒரு பர்சன் நிற்கிறாங்க. ஏய், யார் நீ? என் கண்ணு முன்னாடி வந்து நின்றுட்டுருக்கா? யாடா நீ? நான் தான் உங்களோட பொண்டாட்டி அப்படின்றாங்க. இப்போ அப்படியே தயாங்க்கு தூக்கி வர போடுது. ஏய், கோயில்னு பார்க்குறேன், இல்லைன்னா கண்ணத்தை பெற்றுருவேன், ஒழுங்கா என் கண்ணு முன்னாடி இருந்து போயிரு. பொண்டாட்டி யாருக்கு? யாரா பொண்டாட்டி? எனக்குலாம் இன்னும் கல்யாணமே ஆகலை, என்கிட்ட வந்து பொண்டாட்டின்னு இருக்கா? ஒழுங்கா என் கண்ணு முன்னாடி இருந்து போயிரு அப்படின்னு சொல்லி தயாங் போகிறான். இப்போ தயாங்கோட ஹேண்டை பிடிச்சிட்டு, இப்போ தானே கொஞ்சம் நேரத்துக்கு முன்னாடி என்னைய கல்யாணம் முடிச்சுக்கிட்டீங்க, இப்போ என்ன கல்யாணம் ஆகலைன்னு சொல்லிட்டுருக்கீங்க? ஓய், நான் எப்படா உன்னைய கல்யாணம் முடிச்சேன்? பாரு, இப்பெல்லாம் பேசாத, அந்த கையை விடு. கோயிலில் வந்துட்டு இந்த வேலையை ஆரம்பிச்சிட்டிங்களா? இப்போ தான் ஒரு கிளவி போட்டு படாப்படுத்துச்சு, அடுத்து நீ ஆரம்பிச்சிட்டியா? விடாம அந்த கையை அப்படின்னு சொல்லிட்டு தான் கத்திக்கிட்டு இருக்கான். இப்படி இவங்க 2 பேரும் பேசிகிட்டு இருக்காங்க. அந்த பாட்டி வராங்க. தம்பி, யார்கிட்ட தம்பி நீ பேசிக்கிட்டு இருக்க அப்படின்ற மாதிரி தயாங்கிட்ட கேட்கா. இதோ நிற்கிறானே கண்ணு முன்னாடி, இவன்ட்ட தான். கண்ணு முன்னாடி நிற்கிறானா? யார் நிற்கிறா? ஹே கிளவி, இப்படி குத்துக்கலாட்டம் கண்ணு முன்னாடி நின்றுட்டு இருக்கான், யாருமே இல்லைன்னு இருக்கா? நான் சேர்ந்து நடிச்சுக்கிட்டு இருக்கீங்களா? ஏய், அதை கையை விட்றா, நான் போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு தாங்க சொல்லிட்டே இருக்கான். ஆனால் அந்த பையன் கேட்க மாட்டான். ஐயோ சார், உங்களுக்கும் எனக்கும் கல்யாணம் ஆயிடுச்சு, என்னை என் வீட்டுக்கு கூட்டிகிட்டு போகாமல் இங்கேயே நட்டாத்தில் விட்டுட்டு போகிறீங்களே. கல்யாணம் ஆயிடுச்சுன்னு சொல்லாதடா. உன்னை யாருன்னே எனக்கு தெரியாது, உன்னை எப்படா நான் கல்யாணம் பண்ணிக்கிடுவேன்? சார்,
என்ன என்னை யாருமே தெரியாதுன்னு சொல்லிட்டு இருக்கீங்க? என்னை தான் உங்களுக்கு நல்லாவே தெரியும்ல. ஏய் வேணாண்டா, இப்பெல்லாம் தெரியும் தெரியும்னு சொல்லாத. உன்னை எனக்கு தெரியாது. சார் நான் தான் சார், ஜங்குக்கா, ஜேகே. எந்த ஜங்குக்கு? எந்த ஜேகே? சார் என்ன சார் அதுக்குள்ளேயும் மறந்துட்டீங்க? உங்ககிட்ட தானே ஃபர்ஸ்ட் இயர் படித்தேன். ஃபர்ஸ்ட் இயர் படிச்சியா? என்னடி எப்படா படித்த? எப்போ படித்த? சார் இப்போ தான் சார் 1 இயருக்கு முன்னாடி படித்தேன்ல சார், அதுக்குள்ளேயே நீ மறந்துட்டீங்களா? 1 இயருக்கு முன்னாடி என்கிட்ட ஃபர்ஸ்ட் இயர் படிச்சியா? ஏய் உன்னை எனக்கு ஞாபகமே இல்லை. சார் நான் ஒரே ஒரு நாள் தான் கிளாஸ்க்கு வந்தேன், அப்புறம் எப்படி எனக்கு ஞாபகம் இருக்கும்? அதானே, ஒரே ஒரு நாள் கிளாஸ்க்கு வந்துட்டு ஓபி அடிச்சுட்டு ஓடி போன கேஸா நீ? பாரு உன்னை எனக்கு ஞாபகம் இல்லை, உனக்கும் எனக்கும் கல்யாணம் ஆகலை, இப்படிலாம் நடிச்சிட்டு இருந்தேன்னு வச்சுக்கோ, செவ்வில் பேத்துருவேன், ஒழுங்கா என் கையை விடு அப்படின்னு சொல்லிட்டு தயங்க இப்படி பேசிகிட்டு இருக்கான். இப்போது அங்கே கோயிலுக்கு வந்திருக்க எல்லாருமே தயங்க ஒரு மாதிரி வியாடாக பார்க்குறாங்க. இப்போ ஒரு சின்ன பொண்ணு தான் அப்படியே தயங்கிட்ட வந்துட்டு, அங்கிள் அங்கிள் எதுக்கு தனியாக பேசிக்கிட்டு இருக்கீங்க? ஏன் உங்களுக்கு என்ன ஆச்சு அப்படின்ற மாதிரி தாங்கிட்ட கேட்க, தாங்க அந்த குட்டி பொண்ணை பார்த்துட்டு, ஏம்மா இங்கே தான் ஒருத்தவன் இவ்வளோ பெருசாக நிற்கிறானே உனக்கு தெரியலை அப்படின்னு கேட்குறான். இங்கே யார் நிற்கிறா? இங்கே யாருமே இல்லையே அங்கிள், ஐ திங்க் யுவர் பிராந்தன் அப்படின்றது. இப்போ அந்த குட்டி பொண்ணோட அம்மா வந்துட்டு நேராக அந்த குட்டி பொண்ணை கூப்பிட்டுட்டு, ஏவா பைத்தியக்காரங்கிட்டலாம் இப்பெல்லாம் பேசக்கூடாது, வா போன்னு சொல்லிட்டு அந்த பொண்ணை கூட்டிகிட்டு போகிறாங்க. தேங்க்யூ ஒரு மாதிரி வியாடாக இருக்குது. என்னது இது? கண்ணுக்கு யாருமே தள்ளிட்டு இருக்காங்க, என் கண்ணு முன்னாடி தான் இப்படி நின்றுட்டு இருக்கான், தள்ளிட்டு இருக்காங்க. ஏய் என்னடா அப்படி சொல்லிட்டு இருக்காங்க? அச்சோ சார் நீங்கள் என்னை கல்யாணம் பண்ணிக்கிட்டீங்களே, வீட்டுக்கு கூட்டிகிட்டு போகலையா? ஏய் நீ வேற என்னடா கல்யாணம் பண்ணிட்டு எப்படா பண்ணே, எப்போ பண்ணே அப்படின்னு தேங் கத்திட்டு இருக்கான். இப்போது ஜேகேவுமே தேங் கழுத்தில் ஒரு கயிறு எடுத்து கட்டியிருப்பான்ல, அதை தான் எடுத்து காமிச்சிட்டு இருக்கான். இதோ பண்ணிக்கிட்டீங்கள. ஏய் இது என் கழுத்தில் நான் கட்டியிருக்கேன். ஆமாம் உங்கள் கழுத்தில் நீங்கள் கட்டினாலும் அது எனக்கு கட்டின மாதிரி தான். ஏய் என்னடா கட்டு பேத்திக்கிட்டு இருக்க காலங்கத்தாலேயே? எங்கள் அப்பங்காரு தேவையில்லாமல் கோயிலுக்கு போகணுன்னு சொல்லி சொன்னனால தான் நான் இங்கே வந்தேன். டென்ஷன் பண்ணிருக்கீங்க காலிலேருந்து, இதுக்கு தான் நான் கோயிலுக்கெலாம் வரமாட்டேன். உங்களை மாதிரி ஃப்ராடு பித்தாலாட்டை பண்ணுறவங்க தான் நிறைய பேர் கோயிலில் இருப்பீங்க அப்படின்னு சொல்லிட்டு தாங்க கத்திக்கிட்டே இருக்கான். இப்போ போகிறவங்க வர்றவங்கலாம் தாங்க ஒரு மாதிரி வியாடாக பார்த்துட்டு போகிறாங்க, ஏதோ பைத்தியக்காரை மாதிரி. என்ன எல்லாரும் நம்மளை ஒரு மாதிரி பார்த்துட்டு போயிட்டுருக்காங்க. ஏய் என்னென்ன நடக்குதுங்க? என்ன நடக்குது? எல்லோரும் என்னை எதுக்கு இப்படி பார்த்துட்டு போகிறாங்க? அச்சோ சார் புதுசாக கல்யாணம் ஆகிருக்குல்ல, அப்படியே நீங்கள் ரொம்பவே ஹேண்ட்ஸமாக ப்ரிட்டியாக இருக்கீங்க, அதனால தான் எல்லோரும் உங்களை சைட் அடிச்சுட்டு போகிறாங்கன்னு நினைக்கிறேன். ஏய் என்னடா ட்ராமா பண்ணிருக்கியா? சார் நான் எதுக்கு ட்ராமா பண்ணோம்? நீங்கள் என்னை கல்யாணம் முடிச்சுக்கிட்டீங்க, வீட்டுக்கு கூட்டிகிட்டு போங்க சார், நம்ம 2 பேர்த்துக்கும் ஃபர்ஸ்ட் நைட் நடக்க வேணாமா? நான் கல்யாணமே நடக்கலைன்னு இருக்கேன், நீ ஃபர்ஸ்ட் நைட் நடத்தணுன்னு இருக்க. விட கோயிலை வச்சு என்னடா பேசிகிட்டு இருக்கா? நீங்கள் தானே கொஞ்சம் நேரத்துக்கு முன்னாடி சாமி இல்லைன்றீங்க. சாமி இல்லைன்னு சொன்னேன், சாமி மேலே நம்பிக்கை இல்லைன்னு சொன்னேன், அதுக்காண்டி ஒரு இடத்துக்கு நான் மரியாதை கொடுப்பேன், இப்படி என் கையை கட்டு பாக்கிட்டு இருக்காத அப்படின்னு சொல்லிட்டு தாயங்க கத்த எல்லாருமே ஒரு மாதிரியாகவே தாயங்க பார்த்துட்டு போயிட்டுருக்காங்க. இதை தாயங்க நோட் பண்ணுறான். என்ன எல்லா கேனப்பெண்களும் என்னையுமே ஒரு மாதிரியாக பார்த்துட்டு போயிட்டுருக்காங்க, என்ன நடந்துட்டுருக்கு அப்படின்ற மாதிரி அந்த பாட்டியை பார்க்குறான். அந்த பாட்டி ஒரு மாதிரியாக தாயங்க பார்த்து சிரிச்சிட்ருக்கு. இந்த கிளவி எதுக்கு நம்மளை பார்த்து சிரிச்சிட்ருக்கு, எதுவுமே இங்கே சரியாக இருக்கிற மாதிரி தெரியலையே அப்படின்னு சொல்லிட்டு வேகமாக அந்த கிளவிக்கிட்ட போயிட்டு நின்றுட்டு, ஏய் கிளவி உண்மையே சொல்லு, என்ன நடந்துட்டுருக்கீங்க? உனக்கு எல்லாமே தெரியும், தெரிஞ்சுட்டு நீ நடிச்சிட்ருக்க. ஏ கிளவி வேணாம், காலையில் என்னை விருப்பத்தாத, ஒழுங்காக சொல்லு கிளவி அப்படின்னு சொல்லிட்டு தாங்க மாட்டிகிட்ருக்கான். இப்போ அந்த பாட்டியுமே ஒரு மாதிரியாக சிரிச்சுக்கிட்டு, உனக்கு என் பேரனுக்கும் கல்யாணம் ஆயிடுச்சு தயாங் அப்படின்ற மாதிரி சொல்லுது. அப்படியே தாங்கன்னா திருன்னு முழிச்சிட்டு, ஏ கிளவி என்ன சொல்கிற? ஆமாம் இப்போ தான் நான் கொஞ்சம் நேரத்துக்கு முன்னாடி என் பேரனை நீ கல்யாணம் பண்ணிக்கிட்ட. உன் பேரே யாரு? இதோ நிற்கிறானே இவன் தான் என் பேரே. அப்போ கொஞ்சம் நேரத்துக்கு முன்னாடியே அவன் கண்ணுக்கு தெரிலேண்ட. என் பேரே என் கண்ணுக்கு தெரியாமல் எப்படி இருப்பான்? ஏய் கிளவி குழப்பாத, நீ டென்ஷன் பண்ணாத. அச்சோ கவுண்டனா இருப்பா தம்பி. பாரு நீ கழுத்தில் கட்டியிருக்கியே ஒரு கயிறு, அது உனக்கு நீ கட்டினதாக இல்லை, என் பேரனுக்கு நீ கட்டினமை தான். உனக்கு என் பேரனுக்கும் நான் கல்யாணம் முடிச்சு வச்சிட்டேன். என்னது என் கழுத்தில் கட்டினா அது எப்படி அவனுக்கு கட்டினமை? என்ன நடிச்சிட்ருக்கியா? திருப்பி வந்தா உனக்கு காசு வேணுமா? இங்கே பார்ப்பா தம்பி, நீ போட்ட காசு கூட எப்படி எரிஞ்சு போச்சுன்னு பார்த்தில்ல, உனக்கு அவசரம் எதுவுமே நடக்கக்கூடாதுன்னு சொல்லிட்டு தான் என்னோட பேரனுக்கும் உனக்கும் கல்யாணம் முடிச்சு வச்சேன்.
ஏய் கிளவி, கல்யாணம் முடிச்சு வச்சேன்னு சொல்லாத. அப்படி நான் யார் கழுத்தையும் தாலி கட்டலை. அச்சோ தம்பி, நீ உன் கழுத்தில் கட்டினேல கயிறு, அதுக்கு அர்த்தம் என்ன தெரியுமா? என் பேரை நீ கல்யாணம் பண்ணிக்கிட்டது தான். பாரு கிளவி, இப்பெல்லாம் நீ டென்ஷன் பண்ணாத. நான் டென்ஷன் ஆயிடுவேன். இவனை யாருன்னு எனக்கு தெரியாது, உனையும் யாருன்னே எனக்கு தெரியாது. 2 பேர் மேலேயும் போலீஸில் கம்ப்ளைண்ட் கொடுத்துருவேன் அப்படின்னு சொல்லிட்டு தயாங்க கத்திக்கிட்டு இருக்கான். இப்போ அந்த பாட்டியும் ஒரு மாதிரி தயாங்க பார்த்து சிரிச்சிட்டு, இங்கே பாரு தம்பி, நீ எங்கே போனாலும் இனிமேல் என் பேர் உன் கூடயே வருவான். அதுக்கு நீயே கூட்டிகிட்டு போயிடலாம் உன் வீட்டுக்கு. ஆனால் கூடயே வருவானா? இவன் கண்ணு முன்னாடி இருந்தால் தானே அவன் என் கூட வருவான். நான் இவனை விட்டுட்டு போயிட்டேடா, எப்படி என் கூடயே வரான்னு நானும் பார்க்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு அங்கேருந்து தயாங்க வேகமாக ஓடுறான். ஓடி போயிட்டு இப்போ ஒரு இடத்துல நிற்கிறான். பார்த்தா அங்கேயுமே ஜெகே நிற்கிறான். இப்போ அங்கேருந்து வேறு இடத்துக்கு ஓடுறான். அங்கேயும் போயிட்டு நின்றா ஜெகே தான் நிற்கிறான். ஏய், நான் போகிற இடத்துக்குலாம் எதுக்குடா வர? எப்படா வர? நீ என் கூட வரல, எப்படா வர? அப்படின்னு சொல்லிட்டு ஜெகேட்ட கேட்டுட்ருக்கான். அச்சோ சாரே, நான் உங்கள் நிழல் மாதிரியே உங்கள் கூடயே தான் இருப்பீங்க, பிகாஸ் ஐ எம் யுவர் ஒய்ஃப் அப்படின்றான். டேங்க்லாம் பற்றிக்கிட்டு வருது. டே, இந்த வார்த்தையை திருப்பி திருப்பி சொல்லாதடா, எனக்கு டென்ஷன் ஆகுதுடா அப்படின்னு சொல்லிட்டு இவங்க 2 பேரும் மெயின் ரோட்டில் நின்று தானே பேசிகிட்டு இருக்காங்க. இப்போ போகிற வர வண்டியில் போகிறவங்களாம் அப்படியே தாங்க ஒரு மாதிரியாக பார்த்துட்டு போயிட்டுருக்காங்க. ஏய், எதுக்குடா அவங்களாம் என்னை ஒரு மாதிரி பார்த்துட்டு போயிட்டுருக்காங்க? என்ன தாண்டா நடந்து தொலையுது? அதை நான் அப்பயே சொன்னேன்ல சார், நீங்கள் ரொம்பவே ஹேண்ட்ஸமாக இருக்கீங்கன்னு. அதனால தான் எல்லோரும் உங்களை அப்படி சைட் அடிச்சுட்டு போயிட்டுருக்காங்க. ஏய் வேணாண்டா, வேணாம், தயவு செய்து என்னை விட்டு போய் தொலை. உன்னை எனக்கு பார்க்கவே பிடிக்கல. இதுக்குள்ள முன்னாடியே வந்து தொலைகிற. அச்சோ சாரே, நான் தான் சொன்னேன்ல, நான் உங்கள் நிழல், உங்கள் பொண்டாட்டி, உங்கள் கூடையே தான் இருப்பேன்னு. டேய், பொண்டாட்டின்னு சொல்லி தொலையாதடா. உன்னை பார்த்தாலே எனக்கு பத்திக்கிட்டு வருது. இன்னொரு தடவை என்னோட பொண்டாட்டின்னு நீ சொன்னீன்னா அப்படியே உன்னை கழுத்தை நெரிச்சு கொன்றுவேன். சார், உங்களுக்கு அந்த சிரமம்லாம் நான் கொடுக்க மாட்டேன் சார், நீங்கள் கவலையே படாதீங்க. நீங்கள் என்னை கொல்லணும்னு அவசியமே இல்லை அப்படின்னு சொல்லிட்டு பேச அப்படி தயாங்க ஒரு மாதிரி ஜெயிக்கவை பார்க்குறான். டேய், என்னடா பேசுகிறது பூரா டிஃப்ரெண்ட்டாகவே பேசிகிட்டு இருக்க? என்னடா நினச்சிட்டு இருக்க? நீ இந்த உலகத்தில் இருக்கிற ஆள் தானா? இந்த உலகம் தானா? இந்த ஊர் தானா? சார், நான் இந்த ஊர் கிடையாது, இந்த உலகமும் கிடையாது. அதானே, எங்கள் பாகிஸ்தான்லேருந்து வந்தியா? ஆப்பிரிக்காவிலேருந்து வந்தியா? ஆப்பிரிக்கா, பாகிஸ்தான்லாம் அதெல்லாம் எங்கே இருக்குன்னு எனக்கு தெரியாது. என்னடா நீ பூமியில் வாழ்கிற உயிரினமா இல்லை பூமி வாசியா? என்னன்னே தெரியாமல் இப்படி வந்து நின்றுட்டுருக்கியாடா? நான் பூமியில் தானே இப்போ இருக்கேன், அப்போ நான் பூமி வாசி தானே. அப்புறம் என்ன பாகிஸ்தான் தெரியாது, ஆப்பிரிக்கா தெரியாதுன்னு இருக்க? உன்னை பார்த்தாலே ஒரு மாதிரி எனக்கு டவுட்டாக இருக்குது. இங்கே பாட்டாச்சிக்கே, நீ யாருன்னு எனக்கு தெரியாது, என்னென்னமோ சொல்லிட்டுருக்கீங்க, என்னை ஏமாற்றிட்டு இருக்கா. இப்போல்லாம் என்னை ஏமாத்தினேன்னா நான் போலீஸில் போயிட்டு கம்ப்ளைண்ட் பண்ணிடுவேன். இதுக்கப்புறம் என் பின்னாடி வந்தேன்னா நான் என்ன பண்ணுவேனே தெரியாது. லுக், இதுக்கப்புறம் என் பின்னாடி வரக்கூடாது. வந்தேன்னா கழுத்தை நெரிச்சு நான் கொன்றுவேன் அப்படின்னு சொல்லிட்டு தான் இதையே சொல்லிட்டுருக்கான். சாரே, இந்த கஷ்டம் நான் உங்களுக்கு கொடுக்க மாட்டேன்னு நான் தான் உங்கள்கிட்ட சொல்லிட்டேன்ல. டேய், இவ்வே ஒருத்தேன் அப்படின்னு சொல்லிட்டு தயாங்க ஒரு மாதிரி அங்கே இருந்துட்டு போகிறான். இங்கே பாடா, என் பின்னாடி வரக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு ஜேகேவை பார்த்து திரும்பி பார்த்துட்டு சொல்லிட்டு போயிட்டே இருக்கான். ஜேகே அதே இடத்துல தான் நின்றுட்டுருக்கான். இப்போ தயாங்கும் அப்படியே அவனோட காலேஜுக்கு போயிட்டான், கிளாஸுக்கு போயிட்டு கிளாஸ் நடத்திட்டு இருக்கான். பார்த்தா அங்கேயும் போனால் ஜேகே தான் இருக்கான். டேய், நீ எதுக்குடா இங்கே வந்த? எப்படா வந்த? என்னை ஃபாலோ பண்ணுறியா அப்படின்னு சொல்லிட்டு ஜேகேவை பார்த்து கத்திக்கிட்டு இருக்கான். அங்கே இருக்கிற அந்த கிளாஸோட ஸ்டூடெண்ட்லாம் எல்லோரும் தயாங்க ஒரு மாதிரியாக பார்த்துட்ருக்காங்க. டேய், நீங்களாம் எதுக்குடா என்ன இப்படி பார்த்துட்ருக்கீங்க? எதுக்குடா பார்த்துட்ருக்கீங்க? இல்லை சார், ஒன்றும் இல்லை. கிளாஸுக்கு அவனிங்கடா. ஏய், நீ எந்திரிச்சு வெளில போ அப்படின்னு சொல்லிட்டு ஜேகேவை பார்த்து கத்திக்கிட்டு இருக்க. ஜேகே ஒரு மாதிரி சிரிச்சிட்டே உட்காந்துட்டு இருக்கான். டேய், உங்ககிட்ட தான்டா சொல்லிட்டுருக்கேன், எந்திரிச்சு வெளில போடா அப்படின்னு தயாங்க கத்துறான். அப்படியே எல்லா ஸ்டூடெண்ட்டும் தயாங்க ஒரு மாதிரி வியாடா பார்க்க தயாங்க ஸ்டூடெண்ட்டை நோட் பண்ணிவிட்டு, டேய், என் மூஞ்சில் எதுவும் எழுதி ஒட்டியிருக்கா? எதுக்குடா எல்லாரும் என்னை இப்படி பார்த்துட்ருக்கீங்க? ஒன்றும் இல்லை சார், நீங்கள் யார்கிட்ட பேசிக்கிட்டு இருக்கீங்க? என்னடா நீங்களும் இதே கேட்டுட்ருக்கீங்க? இந்த குத்துக்கலாட்ட ஒருத்தன் உட்காந்துட்ருக்கான்ல, இவங்கிட்ட தான் பேசிகிட்டு இருக்கேன். யார் உட்காந்துட்ருக்கா? ஏய், நான் கண்ணுக்கு தெரியலையா? எல்லாம் காலிலேருந்து நான் ஓட்டிக்கிட்டு ஒருத்தர் குத்துக்கலாட்ட உட்காந்துட்ருக்கா, யாருன்னு கண்ணுக்கு தெரியலன்னு இருக்கீங்க? ஏய் ஜேகே, என்னடா நடக்குதுங்க? சார், ஜேகேயா? யார் சார் ஜேகே? ஏய், என்னடா இங்கே ஒருத்தர் உட்காந்துட்ருக்கான்ல, இவன் பேர் தான் ஜேகே. ஜேகேயா? சார், இங்கே யாருமே இல்லை சார். சார், ஐ திங்க் உங்களுக்கு ஏதோ ஆயிடுச்சுன்னு நினைக்கிறேன், ஹாஸ்பிட்டலில் போய் செக் பண்ணுங்கள் சார் அப்படின்னு ஸ்டூடெண்ட்லாம் சொல்ல அப்படியே தான் பற்றிக்கிட்டு வருது. டேய், எனக்கு என்ன கண்ணு தெரியாதுன்றீங்களா? சார், சத்தியமாக சொல்கிறேன், இங்கே யாருமே இல்லை சார்.
டேய் ஜேகே என்னை வெறுப்பேத்தாத ஒழுங்கா கிளாஸ் ரூமை விட்டு வெளில போ அப்படின்னு சொல்லிட்டு திருப்பியும் தயாங்க கத்துறான். எல்லாரும் தயாங்க லூசுன்னே நினச்சிட்டாங்க. சார் உங்களுக்கு உங்களுக்கு என்னமோ மண்டையில் ஆயிடுச்சுன்னு நினைக்கிறேன், அதனால் நீங்கள் தயவுசெய்து ஹாஸ்பிட்டல் போயிட்டு வாங்கன்னு ஸ்டூடெண்ட்லாம் சொல்ல தேங்க்கு கோவமே வந்துச்சு. இன்னொரு தடவை எவனாவது ஏதாவது பேசுனீங்கன்னா நான் டென்ஷன் ஆயிடுவேன், ஒழுங்காக கிளாஸை கவனிங்க. ஜேகே வெளில போ அப்படின்னு சொல்லி தான் கற்றுக்கிட்டே இருக்கான். இப்போது அந்த கிளாஸோட லீடர் தான் எந்திரிச்சு அப்படியே நிற்கிறான். சார் ஜேகேனா நீங்கள் எந்த ஜேகேயை சொல்கிறீங்க? ஒரு 1 இயருக்கு முன்னாடி ஆக்சிடெண்ட் ஆச்சே அந்த ஜேகேவா அப்படின்ற மாதிரி இப்போ தாங்க பார்த்து கேட்க, என்னடா ஆக்சிடெண்ட் ஆயிடுச்சுன்ற எந்த ஜேகேடா? சார் ஆமாம் சார், நான் கேள்விப்பட்டிருக்கேன். உங்களோட கிளாஸ் ஸ்டூடெண்ட்டு தான். அந்த கிளாஸ் ஸ்டூடெண்ட் அன்றைக்கி ஃபர்ஸ்ட் இயருக்கு 1 டே தான் கிளாஸ்க்கு வந்துட்டு கிளாஸை விட்டுட்டு இந்த காலேஜை விட்டுட்டு வெளில போகும்போதே ஆக்சிடெண்ட் ஆயிடுச்சுன்ற மாதிரி நான் கேள்விப்பட்டிருக்கேன். அந்த ஜேகேவை சொல்கிறீங்களா அப்படின்ற மாதிரி அந்த ஸ்டூடெண்ட்டு கேட்க அப்படியே தாங்க ஒரு மாதிரி ஜேகேவை பார்க்குறான். இப்போ தான் வந்துட்டு தாங்கே ஞாபகம் வருது. தென் என்னென்னா 1 டே தான் கிளாஸ்க்கு வந்திருப்பான். அந்த 1 டேல தாங்கிட்ட பனிஷ்மெண்ட்டும் வாங்கியிருப்பான். லேட்டாக வந்து கிளாஸை சரியாக கவனிக்காமல் 1 டேல பனிஷ்மெண்ட்டும் வாங்கிட்டு அந்த 1 டேல செத்தும் போயிருப்பான். அந்த ஜேகே தான் இந்த ஜேகே. அப்படியே தாங்க இப்போ தான் ஞாபகம் வருது. நீ அவனா அப்படின்ற மாதிரி ஜேகேவை பார்த்து கேட்க ஜேகே ஒரு மாதிரி சிரிச்சுட்டே உட்காந்துட்டு இருக்கான். அப்படியே தயாங்கன்னா சல்லுன்னு வேர்க்குது. இப்போ ஸ்டூடெண்ட்லாம் அப்படியே தயாங்க பார்க்குறாங்க. சார் என்னாச்சு சார்? அதெல்லாம் ஒன்றும் இல்லை, ஒன்றுமே கிடையாது. எனக்கு பக்கத்து கிளாஸ் சார் வந்துட்டு உங்களுக்கு கிளாஸ் நடத்துவாங்க. இப்போ நான் வந்துட்டு வீட்டுக்கு போகிறேன், எனக்கு உடம்பு சரியில்லை அப்படின்ற மாதிரி தயாங்க சொல்ல அப்படியே ஸ்டூடெண்ட் எல்லாருமே தயாங்க பார்த்து, ஆமாம் சார் அதுதான் நாங்களும் சொல்லணும்னு நினச்சோம், நீங்கள் ஏதோ குழம்பி போயிருக்கீங்க, ஃபஸ்ட்டு ஹாஸ்பிட்டலுக்கு போயிட்டு வாங்க அப்படின்ற மாதிரி ஸ்டூடெண்ட்லாம் சொல்ல அப்படியே தயாங்க ஒரு மாதிரி பயந்துட்டு அந்த கிளாஸ் ரூமை விட்டு வெளில வரான். ஆனால் ஜேகே தயாங்க்கு பின்னாடியே தான் வந்துட்டுருக்கான். எப்பா கடவுளே என்னை இவங்கிட்ட இருந்து காப்பாற்று அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மாதிரி பயந்துக்கிட்டே நடந்துட்டுருக்கான் தயாங்கு. ஜேகே பின்னாடியே தான் வந்துட்டுருக்கான். எப்பா சாமி உனே நான் என்ன பண்ணேன், எதுக்கு ஏன் முன்னாடி வந்துட்டுருக்க? அச்சோ நான் உங்கள் பொண்டாட்டி, என்னை வீட்டுக்கு கூட்டிகிட்டு போக மாட்டிங்களா? என்னடா பொண்டாட்டிக்கிட்டு இருக்க? இங்கே பாரு கோஸ்ட்டு கூடலாம் கல்யாணம் முடிச்சிட்டுலாம் என்னால் வாழ முடியாது. இங்கே பாரு ஜேகே, உனக்கு நான் எதுவுமே பாவம் பண்ணல, நீயா தானே ஆக்சிடெண்ட் ஆகி செத்த, எதுக்குடா முன்னாடி வந்துட்டுருக்க, இங்கேருந்து போடா அப்படின்னு சொல்லிட்டு தயாங் கத்திக்கிட்டு இருக்கான். இதே சேம் டைம் பிரின்ஸிபல் கிளாஸ் ரூமை செக் பண்ணிகிட்டே வந்துட்டுருக்காரு. தயாங் இப்படி தனியாக நின்று பேசுகிறத பார்த்துட்ருக்காரு. அப்படியே தயாங்கிட்ட வந்துட்டு, தயாங் யார்கிட்ட பேசிகிட்டு இருக்கா அப்படின்ற மாதிரி கேட்க தயாங் ஒரு அவசரத்தில் இவங்கிட்ட தான் அப்படின்ற மாதிரி கை காமிக்கிறான். தயாங் ஆர் யூ ஓகே? இங்கே யாருமே இல்லை அப்படின்ற மாதிரி இப்போ தான் தயாங் ரியலைஸ் பண்ணுறான். நீ என் கண்ணுக்கு மட்டும்தான் தெரிவியாடா அப்படின்ற மாதிரி ஜேகே கிட்ட கேட்க ஜேகேவும் ஒரு மாதிரி நக்கலாக தயாங்க பார்த்து சிரிக்கிறான். அது ஒன்றும் இல்லை சார், எனக்கு தலைவலி, அதனால தான் கொஞ்சம் டிப்ரெஷனாக இருக்கேன், நான் வீட்டுக்கு போகிறேன், லீவ் எடுத்துக்கிறேன். அதுக்கு பிரின்ஸிபலும், ஒரு நாள் இல்லை 1 மாதம் கூட லீவ் எடுத்துகிட்டு உடம்பு நல்லா செக் பண்ணிவிட்டு வாங்க அப்படின்ற மாதிரி தாங்க பார்த்து சொல்ல தாங்க அப்படியே ஜேகேவை பார்த்து முறைக்கிறான். இதுக்கெல்லாம் இவன் தாண்டா ரீசன்ற மாதிரி. ஓகே சார் ஓகே அப்படின்ற மாதிரி அவனுக்கு கிளம்பி வரான். ஜேகேலாம் தயாங்க விடாமல் தயாங்க பின்னாடியே நடந்து வந்துட்டுருக்கான். ஜேகே தயவு செய்து இங்கேருந்து போடா, ஏன்டா என் கூடயே வந்துட்டுருக்க, உன்னை பார்த்தாலே எனக்கு பயமாக இருக்குடா. நான் உன்னை என்னடா பண்ணேன், உன்னை ஆக்சிடென்ட் பண்ணி சாப்பிடுச்சான்ல, அவங்கிட்ட போயிட்டு உசுர வாங்கடா, என் கூட இதுக்குடா வந்துட்டுருக்க அப்படின்னு சொல்லிட்டு தாங்க இப்படி கத்திக்கிட்டே போக அப்படியே அந்த காலேஜோட வாட்ச்மேன் பார்க்குறாரு. ஏன்னா அந்த சார் தனியாக பேசிட்டு வந்துட்டுருக்காருன்ற மாதிரி. அப்படியே தாங்கிட்ட போயிட்டு, சார் யாரு கூட சார் பேசிகிட்டு இருக்கீங்க அப்படின்ற மாதிரி கேட்க இப்பயும் ஒரு அவசரத்தில் வெங்கூட தான் அப்படின்ற மாதிரி கையை காமிச்சிடறாரு. சார் ஆர் யூ ஓகே அப்படின்ற மாதிரி பிரின்ஸிபல் கேட்ட மாதிரியே வாட்ச்மேன் கேட்க, நான் ஓகே தான்யா, நான் ஓகே தான். இன்னைக்கு காலைல நான் முழிச்ச மூஞ்சில தான் டெய்லியுமே முழிக்கணும். இன்றைக்கி எங்கள் அப்பே மூஞ்சில தான் முழிச்சேன், எங்கள் அப்பே மூஞ்சில. அவன் தான் சொன்னான், ஹாப்பி பர்த்டே மாவனே, போயிட்டு கோயிலுக்கு போயிட்டு போனேன். அவன் பேச்சு கேட்டு நான் கோயிலுக்கு போனது தான் இப்போ எனக்கு வினையாக போயிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு தயாங்க புலம்பிட்டே இப்படி நடந்துட்டுருக்கான். அப்படியே வாட்ச்மேன்லாம் ஒரு மாதிரி வியோட நம்ம தயாங்க பார்த்துட்ருக்க ஜேகே தயாங்க்கு பின்னாடியே தான் போயிட்டுருக்கான். தயவு செய்து பின்னாடியே வந்து தொலையாதரா அப்படின்னு சொல்லிட்டு கார் பார்க்கிங் கிட்ட போயிட்டு கட்ட செக்யூரிட்டி பார்க்குறாரு தயாங்க.
இவன் என்ன கிறுக்கு பையமாய் தனியாக பேசிகிட்டு இருக்கான்ற மாதிரி தாங்க அப்படியே எல்லாத்தையும் சுற்றி முற்றி பார்க்குறான். எல்லாருமே தாங்க தான்ட்ட வியோட பார்த்துட்டு இருக்காங்க. டேய் ஜேகே, எல்லாமே ஒன்னால தாண்டா என்னையும் இப்படி பார்த்துட்டு இருக்காங்க, என் கண்ணு முன்னாடி இருக்காதரா, போய் தொலைடா அப்படின்னு சொல்லிட்டு தாங்க கத்துறான். ஆனால் ஜேகே போகாமல் அவங்களுக்குள்ளேயே தான் தாங்க முன்னாடியே தான் நின்றுட்டு இருக்கான். இப்போ எல்லாருமே தாங்க பார்த்து, சார் நீங்கள் போயிட்டு ஹாஸ்பிட்டலில் அட்மிட் ஆயிருங்க. ஏய் என்னடா எல்லாரும் எனக்கு பைத்தியம் முடிச்சிச்சுன்னு சொல்கிறீங்களா, என்னை ஹாஸ்பிட்டலில் போய்ட்டு அட்மிட் ஆக சொல்லிட்டுருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு தாங்க இப்போ உண்மையிலேயே ஒரு பைத்தியமாய் தான் கத்திட்டு இருக்கான். அதனால் எல்லாரும் தாங்க பார்த்து பயந்துட்டாங்க. சார் சார் நாங்கள் அப்படிலாம் சொல்ல சார், நீங்கள் வீட்டுக்கு கிளம்புங்க அப்படின்னு சொல்லிட்டு செக்யூரிட்டியே வாண்டடாக போயிட்டு தாயங்கோட காரை டோரை ஓப்பன் பண்ணி நீங்கள் போங்க சார் போங்க அப்படின்ற மாதிரி தாங்க வம்படியாக பிடிச்சி தள்ளி விட தாங்குனா ஒரு மாதிரி ஆக்வார்டான சுச்சுவேஷன். ஜேகேவை பார்த்து ஒரு மாதிரி முறைச்சிக்கிட்டே இருக்கான். ஜேகே இப்போது காருக்கு வெளியே தான் நிற்கிறான். இவங்கிட்ட இருந்து எப்படியாவது எஸ்கேப் ஆகி ஓடிடணும்னு சொல்லிட்டு காரை ட்ரைவ் பண்ணிட்டு போயிட்டுருக்காண்டா. இப்போது சடனாக ஒரு சிக்னல் கிட்ட போயிட்டு வண்டி நிற்கிது. இப்போ அப்பாடான்னு பெருமூச்சு விடுறான் தாயாங். அப்பா ஒரு வழியா அவங்கிட்ட இருந்து தப்பிச்சிட்டோண்டா அப்படின்னு சொல்லி வாயை மூடுறதுக்குள்ள இப்போ பக்கத்தில் திரும்பி பார்த்தா ஜேகே அவனுக்கு பக்கத்து சீட்டில் உட்காந்துட்டு இருக்கான். டேய் நீ எப்பட்றா இங்கே வந்த அப்படின்ற மாதிரி தாயாங் ஜேகேவை பார்த்து கேட்டுட்ருக்கா. இதே சேம் டைம் டிராஃபிக் போலீஸ் வந்துடுறாங்க. யோ அங்கே சிக்னல் போட்டாங்க, இன்னும் வண்டியை மூவ் பண்ணாமல் என்னைய பண்ணிட்டுருக்க, நீ என்ன தண்ணி அடிச்சிருக்கியா, வண்டியை ஓரங்கட்டு அப்படின்னு இருக்காங்க. இப்போ தாயாங்க, சார் அதெல்லாம் ஒன்றும் இல்லை சார், இப்போ வண்டியை மூவ் பண்ணிடுறேன், நீ வண்டியை ஒன்றும் மூவ் பண்ண வேணாம், நீ வண்டியை ஓரங்கட்டு, எனக்கு சாவி கொடு, எங்க லைசன்ஸ் எங்க எடு எல்லாத்தையும் எடு, என்னென்ன வண்டிக்கு என்னென்ன வச்சுருக்க எல்லாத்தையும் எடு அப்படின்ற மாதிரி இப்போ டிராஃபிக் போலீஸ் கேட்டுட்ருக்கா. தாங்க எதையுமே அவசரத்தில் கோயிலுக்கு போயிட்டு வா, நான் அவங்க அப்பா சொன்னனால கோயிலுக்கு போயிட்டு வீட்டுக்கு போகிறதா தான் பிளானு. ஆனால் கோயிலுக்கு வர்ற வழியில் எல்லாத்தையுமே வீட்டிலேயே மறந்து வச்சுட்டு வந்திருப்பான். சார் அது ஆர்சி புக்கு லைசன்ஸு எல்லாமே வீட்டில் இருக்குது சார் அப்படின்ற மாதிரி தாங்க ஒரு மாதிரி தலையை சொரிய. ஏய் தண்ணி அடிச்சிருக்கியா, ஊதுறா ஊது சார், எனக்கு தண்ணி அடிக்கிற பழக்கமே கிடையாது சார் அப்படின்ற மாதிரி அப்படியே தாங்க பேசிகிட்டு இருக்கா. இப்போ ஜேகே அப்படியே தாங்க பக்கத்தில் வந்து நின்றுட்டு தாங்க நோண்டிக்கிட்டே இருக்கான். டேய் கையை வச்சுட்டு சும்மா இருடா அப்படின்றான். இப்போ அப்படியே டிராஃபிக் போலீஸ் ஒரு மாதிரியாக தாங்க பார்க்குறாரு. இப்போ தாங்க திருன்னு முழிக்கிறான். ஏய் என்ன மென்டலா சார், அதெல்லாம் ஒன்றும் இல்லை சார் எல்லாத்தையும் வீட்டில் மறந்து வச்சுட்டு வந்துட்டேன், நான் வேணால் போயிட்டு எடுத்துகிட்டு வரேன் சார், என்னை விடுங்க சார். ஏய் இல்லைடா, உன்னை எப்படி நான் நம்ப முடியும், வண்டி ஒன்றாது தானா, இல்லை யார்கிட்டையும் திருட்டிட்டு வரையா சார், என்ன கடத்தல் பண்ணுற ஆளுமையா சார் தெரியுது. டேய் உன்னை இப்போ டீசெண்டாக இருக்கிறவங்க தாண்டா கடத்திக்கிட்டு தெரியுறாங்க சார், நான் அப்படிலாம் கிடையாது சார், நான் ப்ரொஃபஸர் சார். ஏய் உன்னை மாதிரி பொறிக்க பையங்க தான் ப்ரொஃபஸர்னு சொல்லிட்டே இருக்கீங்க அப்படின்ற மாதிரி இப்படி டிராஃபிக் போலீஸும் தாயங்க பேசிகிட்டு இருக்கா. ஜேகேனா சும்மாவே இருக்காமல் தாயங்க போட்டு நோண்டிக்கிட்டே இருக்கான். தாயங்கோட சொட்டை தூக்குறது, தாயங்கோட ஸ்டமக்குள்ளே ஹேண்டை விட்டு நோண்டுறதுன்ற மாதிரி. டேய் திருட்டு பயலே கை வச்சுட்டு சும்மா இருடா அப்படின்ற மாதிரி தாயங்கத்த இப்போ அப்படியே டிராஃபிக் போலீஸ்க்கு சமக்கோமாயிடுச்சு. டேய் யாரடா திருட்டு பையன்ற, நீ தாண்டா திருட்டு பையன், வண்டியை எங்கிட்ட இருந்தடா திருட்டுட்டு வந்தா அப்படின்ற மாதிரி அவர் ஒரு பக்கம் கேட்க. சார் நான் உங்களை சொல்லலை சார். டேய் அப்போ இங்கே வேறு யார் இருக்கா, நீங்கள் என்ன மெண்டல் பிடிச்சிச்சா சார்? நான் மெண்டல் தான் சார் தயவு செய்து என் சூழ்நிலையை புரிஞ்சுக்கோங்க சார், கொஞ்சம் விடுங்க சார். டேய் உன்னை எதுக்குடா நான் விடணும், நீ என்னையுமே திருடேன்னு சொன்னேல, நீ இருடா என்ன பண்ணுறேன்னு பாரு, ஃபைன் கட்டு 15,000 ரூபா ஃபைனு. சார் இப்போ 15,000 ரூபாலாம் கையில் இல்லை சார். தெரியும்டா நீ திருட்டு பையன் எனக்கு தெரியும், இந்த காரை திருடி தான் வந்திருக்கான்னு எனக்கு தெரியும்டா. சார் இது என்னோட சொந்த காரு சார், லைசன்ஸும் இல்லை, ஆர்சி புக்கும் இல்லை, கையில் காசும் இல்லை, அப்போது டிக்டாப்பா வண்டி கடத்துகிற வேலை தானே நீ பார்த்துட்ருக்க. நான் ப்ரொஃபஸர் சார், ப்ரொஃபஸர் தான்டா இப்போலாம் டிக்டாப்பாக இருந்துட்டு திருட்டு வேலைலாம் பார்த்துட்ருக்கீங்க. ஏய் இப்போ ஒழுங்காக ஃபைன் எடுத்து கொடுத்துரு, இல்லாட்டினா என்ன பண்ணுவேன்னு தெரியாது, அப்படியே வண்டியை போலீஸ் ஸ்டேஷனுக்கு இழுத்துட்டு போயிடுவேன் அப்படின்ற மாதிரி தாயங்க போட்டு மிரட்டிகிட்டு இருக்கா. தாயங்க அப்படியே ஜேகே பார்த்து முறைக்கிறான். ஜேகே ஒரு மாதிரி தாயங்க பார்த்து சிரிச்சுட்டு தாயங்க நோண்டிகிட்டே இருக்கான். டே உன்ட்டு எத்தனை தடவை சொல்கிறேன், உனக்கு அறிவு மயிரே கிடையாதா, கை வச்சுட்டு சும்மாவே இருக்க முடியாதுன்னு சொல்லிட்டு தாயங்க கத்து. அப்படியே இப்போது டிராஃபிக் போலீஸ்க்கெலாம் செம்ம டென்ஷன் ஆகிடுச்சு. ஏன்னா அவங்க பில் எழுதிட்டு இருக்காங்க. 15,000 ரூபாய்க்கு பில் எழுதி தாங்க கையில் கொடுக்குறக்கு எழுதிட்டு இருக்காங்க. தாங்க இப்படி கேட்டோன்னே அப்படியே டிராஃபிக் போலீஸ்க்கு
போலீஸ்க்கு டென்ஷன் ஆயிடுச்சு. ஏன்டா டேய் என்கிட்டே வந்துட்டு கையை வச்சுட்டு சும்மா இருக்க மாட்டேன்னு கேட்டுட்ருக்கியா? என் வேலையை தான் நான் பார்த்துட்ருக்கேன், என் டியூட்டியை தான் நான் பார்த்துட்ருக்கேன், என்னையவே நீ வெயிறல, அதுவும் எப்படி வெயிற? இருடா இரு, உனக்கு இன்னும் ஃபைனை போடுறேன்னு சொல்லிட்டு இன்னும் 5000 சேர்த்து ஃபைனை போடுறாரு. அச்சோ இன்னைக்கு முழிச்ச முஞ்சில தான் டெய்லி முழிக்கணும். எல்லாம் எங்கள் அப்பங்காரனால வந்தது எனக்கு. கம்முன்னு நான் காலேஜுக்கு போயிருப்பேன். ஏன் காலேஜுக்கு போக முடியாமல் கோயிலுக்கு போயிட்டு போன்ட்டான். இப்போ அவனால தான் நானுமே இந்த பைத்தியங்கிட்ட வந்து மாட்டிக்கிட்டேன் அப்படின்ற மாதிரி புலம்பிட்டு இருக்கா. அப்படியே டிராஃபிக் போலீஸ்க்கு நான் இன்னும் டென்ஷன் ஆகுது. டேய் என்னடா என்னை பற்றி பைத்தியம்ன்றியா? ஐயோ நீங்கள் பைத்தியம் இல்லை சார், நான் தான் பைத்தியம் சார். கொஞ்சம் சொல்கிறத கேளுங்க சார். உங்களுக்கு 25,000 ரூபாயே நான் தாரேன் சார். தயவு செய்து இப்போ எனக்கு டிப்ரெஷனாக இருக்குது, அதனால தான் அப்படி புலம்பிட்டுருக்கேன். எனக்கு ரொம்பவே ஹெட் பெயினாக இருக்குது. உங்கள் காலில் கூட விழுகிறேன் சார். இது என்னோட வண்டி தான் சார். ஒரு நிமிஷம் இருங்க சார், எங்கள் அப்பங்காரன் தான் இதுக்கெல்லாம் காரணம், அவனுக்கு முதல்ல கால் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லிட்டு தாயங்க அவன் ஃபோன் எடுத்து இப்போ அவங்க அப்பாவுக்கு ஃபோன் அடித்து பேசிகிட்டு இருக்கான். பா இந்த மாதிரி டிராஃபிக் போலீஸ் என்னை பிடிச்சிருச்சு, உடனே ஆர்சி புக்கோட பிக்கையும் லைசன்ஸோட பிக்கையும் எடுத்து அனுப்புங்கப்பா அப்படின்ற மாதிரி தாயங்க சொல்ல, அங்கிட்டு தாயங்கோட அப்பாவும் எல்லாத்தையும் எடுத்து பிக் எடுத்துட்டு இருக்காரு. இங்கிட்டு ஜெய்கேனா சும்மா இல்லாமல் தாயங்கோட காதை போட்டு நோண்டிட்டு இருக்கான். டேய் சும்மா இருடா அப்படின்ற மாதிரி தாயங்க ஃபோனில் இருந்துக்கிட்டே சொல்ல, அங்கிட்டு தாயங்கோட அப்பா பிக் எடுத்துகிட்டு இருந்தவர், டேய் சும்மா இருந்தா எப்படிடா டிராஃபிக் போலீஸ்கிட்ட இருந்து வெளில வருவேன்? அப்பா நான் உங்களை சொல்லலை, அப்போ வேறு யாரடா சொல்லிட்டுருக்க? இங்கே பக்கத்தில் ஒரு கிறுக்கு பையன் நிற்கிறேன், அவனை சொல்லிட்டுருக்கேன் அப்படின்ற மாதிரி சொல்ல, இன்னும் டிராஃபிக் போலீஸ்க்கு டென்ஷன் ஆகுது. டேய் என்னடா திருப்பி நீ இப்படியே சொல்லிட்டுருக்கேன்னு சொல்லிட்டு அவர் கத்த, சார் நான் உங்களை சொல்லலை சார், கொஞ்சம் நேரம் அமைதியாக இருங்க சார். அப்பா பிக் எடுத்துட்டிங்களா இல்லையா அப்படின்னு சொல்லிட்டு தாயங்கத்த. இப்போ அவங்க அப்பாவும் அதே சேம் டைம் பிக்கை சென்ட் பண்ணிட்டாங்க. டேய் சென்ட் பண்ணிட்டேன்டா பார்த்துக்கூடா அப்படின்னு சொல்லிட்டு ஃபோனை கட் பண்ணிடுறாங்க. இப்போ தாயங்க அதெல்லாம் காமிச்சிட்டு 25,000 ரூபாயை ஃபைனையும் கட்டிட்டு அப்படியே வண்டியை மூவ் பண்ணிட்டு வரான். அப்படியே ஜேகே பார்த்து முறைக்கிறான். டேய் எல்லாமே ஒன்னால தான்டா, உனக்கு நான் என்னடா பாவம் செஞ்சேன், கம்முன்னு தான்டா இருக்கேன், ஏன்டா இப்படி டார்ச்சர் பண்ணிட்டுருக்கா? உன்னை எவன் கொண்டானோ அவன்கிட்ட போகாமல் ஏன்டா என்கிட்டே சுற்றி வந்துட்டுருக்க? நான் தான் சொல்கிறேன்ல, நான் உங்களோட நிழல், உங்களோட பொண்டாட்டி, உங்கள் கூடயே தான் இருப்பேன், உங்களை விட்டுட்டு எங்கேயுமே போக மாட்டேன் சார். பாரு நீ என் கூட இருக்கிறது தான் எனக்கு பிரச்சனை, தயவு செய்து என்னை விட்டுட்டு போயிரு. ஐ ஹேட் யூடா, எனக்கு பிடிக்கலடா, ஏன்னா என்னை டார்ச்சர் பண்ணிட்டுருக்க? சார் நீங்கள் பிடிக்கலன்னு சொன்னாலும் நான் உங்கள் கூடயே தான் இருப்பேன், உங்கள் காலை சுற்றிக்கிட்டே இருப்பேன். நீ காலை சுற்றுற கோஸ்டில்டா, என் காலை சுற்றுற பாம்பு. பாரு உன்னை எனக்கு பிடிக்கவே இல்லை, என் கூட இருக்காத, என் கண்ணு முன்னாடி இருந்தேன்னா உன்னை கொன்றுவேன். நான் தான் சொன்னேன்ல அந்த சிரமத்தை உங்களுக்கு கொடுக்க மாட்டேன்னு. இப்போ தாண்டா புரியுது இந்த வார்த்தை எதுக்கு சொல்கிறேன்னு, சல்லையாக்கிட்டு இருக்க அப்படின்ற மாதிரி புலம்பிக்கிட்டே இப்போ தயாங்க கொண்டு போய் வண்டியை வீட்டில் நிப்பாட்டிட்டு வண்டியை விட்டு இறங்கி வீட்டுக்குள்ளே போகிறான். ஜெய்கே தயாங்க பின்னாடியே போயிட்டுருக்கான். டேய் என் பின்னாடி வராதரா அப்படின்னு சொல்லிட்டு புலம்பிக்கிட்டே போக இப்போ தயாங்கோட அப்பா தயாங்க பார்க்குறாரு. டேய் யாரடா கூட வராதுன்னு சொல்லிட்டுருக்க? ஐயோ அப்பா எல்லாமே ஒன்னால தான் இன்றைக்கி எல்லாமே எனக்கு தப்பாக நடக்குது. நான் சாரி கம்முன்னு காலேஜுக்கே போயிருப்பேன், கோயிலுக்கு போன்னு சொன்னனால தான் என் லைஃப் இன்றைக்கி மாறி போயிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அப்பாவை பார்த்து கத்திட்டுருக்க. டே மகனே நான் என்னடா பண்ணேன், ஏன்டா கோயிலுக்கு போன்னு சொன்னது ஒரு தப்பா? ஆமாம் நீங்கள் கோயிலுக்கு போனனால தான் எனக்கு பிரச்சனையே, உன்னால தான் எல்லா பிரச்சனையும் எனக்கு ஆரம்பமே ஆச்சு அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அப்பா பார்த்து கத்திட்டு இப்போ நேராக ரூமுக்கு போயிடுறான். போயிட்டு பார்த்தா ஜேகே கொஞ்ச நேரம் கூட தாயங்க விட்டு விலகவே மாட்டான். டேய் தயவு செய்ய என் கண்ணு முன்னாடி இருக்காத, இப்போ என்னை ஃப்ரீயாக விடு, எனக்கு ரொம்ப அப்செட்டாக இருக்குது, என் கண்ணு முன்னாடி இருக்காத, ஒழுங்காக போயிரு, உன்னை பார்த்தாலே எனக்கு பிடிக்கல, வெறுப்பாக வருது, நீ எனக்கு நல்லது செய்யணும்னு நினச்சின்னா என் கண்ணு முன்னாடி இருந்து போய் தொலைடா அப்படின்னு சொல்லிட்டு தாயங்க கத்துறான். ஆனால் ஜேகே போகவே மாட்டான். தாயங்க பக்கத்தில் போயிட்டு உட்காந்துட்டு, என்ன சார் நான் உங்கள் பொண்டாட்டி தானே, உங்களுக்கு என்ன தலைவலிக்குதா, நம்ம என்ன ஹெட் மசாஜ் பண்ணி விடட்டா அப்படின்ற மாதிரி கேட்டுட்ருக்கான். ஆனால் டேய் நீ கூட இருக்கிறது தாண்டா எனக்கு தலைவலியே, ஏன்டா ஏனி எத்தனையோ ஆளுங்க இருக்காங்க உலகத்தில், அவனெல்லாம் போயிட்டு இது பண்ணாமல் ஏன்டா டச்சப் பண்ணிட்டுருக்கா? நான் உன்னை என்னடா பண்ணேன், உனக்கு வந்துட்டு சாவடிச்சேன்னா அவன்கிட்ட போயிட்டு இப்படி பண்ணி தொலைய வேண்டியதானே, ஏன்னா எதுக்குடா சாவடிக்கிற அப்படின்னு சொல்லிட்டு தாங்க கத்திட்டு இருக்கான் வெறி பிடிச்ச மாதிரி. அப்படியே ஜெயிக்கவும் ஒரு மாதிரியாக தாங்க பார்த்துட்டு, சார் இப்படிலாம் கோவப்படாதீங்க, என் பாருங்கள் நீங்கள் எப்படிலாம் கோவப்பட்டு பேசினாலும் நான் உங்களை விட்டு எங்கேயுமே போக மாட்டேன், உங்கள் கூடயே தான் இருப்பேன் அப்படின்றான். அப்படியே தாங்கினா கோவம் தான் வருது. இதுக்கு மேலே எதுவுமே ஜேகே கிட்ட பேசாமல் கம்முன்னு போயிட்டு படுத்துக்கிறான். அவனுக்கு அப்படி தலைவலிக்குது. இப்போ ஜேகேவுமே போயிட்டு இது ஃபஸ்ட் எய்டு பாக்ஸ்லாம் எடுப்பாங்களாடா, ஃபஸ்ட் எய்டு பாக்ஸை வச்சு தைலம் தேய்ச்சி விடலான்னு சொல்லிட்டு ட்ரை பண்ணான். ஆனால் அவன் வந்து கோஸ்ட்டில், அதனால் அந்த ஃபஸ்ட் எய்டு பாக்ஸை அவன் கையால் வந்துட்டு தொடக்கூட முடியலை. இப்போ திருப்பியுமே வந்துட்டு தாங்க பக்கத்துலேயே உட்காந்துக்கிறான். சாரே
ஃபஸ்ட் எய்டு பாக்ஸ் என்னால் தொட முடியலை சாரே. நான் எப்படி உங்களுக்கு ஹெட் மசாஜ் பண்ணி விடுவேன்? நீ ஆணியே பிடுங்க தேவை கிடையாது. நீ என்னை விட்டு போனாலே எனக்கு தலைவலி போய் தொலைஞ்சிரும். நீ தான் என்னை விட்டு போகாமல் இங்கேயே உட்காந்துட்ருக்கியே அப்படியே டென்ஷன் பண்ணிட்டு அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப கடுப்பில் கத்திட்டு இருக்கான். இந்த சவுண்டு கீழே அவங்க அம்மாவுக்கு கேட்டுருது, தயாங்கோட அம்மாவுக்கு. இப்போ தயாங்கோட அம்மாவும் நேராக மேலே வந்துட்டு, நீ தயாங்க யார்கிட்ட பேசிகிட்டு இருக்க அப்படின்ற மாதிரி கேட்க, தயாங்க ஃபோன் எடுத்து காதில் வச்சுட்டு, மா ஃபோனில் பேசிகிட்டு இருக்கேம்மா அப்படின்ற மாதிரி சொல்லி சமாளிச்சிடறான். இப்படியே தயாங்கோட அம்மாவும் போயிட்டு லஞ்செல்லாம் சமைச்சு முடிச்சுட்டு தயாங்கையும் தயாங்கோட அப்பாவையும் சாப்பிட கூப்பிட்றாங்க. இப்போ தயாங்கம் அப்படியே சாப்பிட்றதுக்கு இறங்கி வரான். ஜெகே கூடயே வரான். டே வேணாம், என் கூடயே வராத, எனக்கு பிடிக்கலடா அப்படின்றான். இப்போ ஜெகேவுமே, நான் உங்கள் கூடயே தான் இருப்பேன், நீ எங்கே போனாலும் நானும் வருவேன், போ போ போன்ற மாதிரி ஜெகேவும் தயாங் கூடயே போக தயாங்க்கு இருக்க இன்னும் இரிட்டேட்டிங் ஆகுது. அப்படியே போயிட்டு டைனிங் டேபிளில் உட்காடுறான். இப்போ தயாங்கோட அம்மா தயாங்க்கும் தயாங்கோட அப்பாவுக்கும் ஃபுட் சர்வ் பண்ணுறாங்க. இப்போ ஜெகே அப்படியே தயாங்க பார்த்து, சாரே எனக்கும் பசிக்குது, எனக்கும் சாப்பாடு வேணும் அப்படின்றான். இப்போ அப்படியே தயாங் ஜெகே பார்த்து முறைக்கிறான். டேய் இது என்னோட வீடுடா அப்படின்ற மாதிரி பையன் சொல்கிறான். இப்படியே தயாங்கோட அப்பா தயாங்க பார்த்துட்ருக்காரு. யார்கிட்ட தயாங்க பேசிகிட்டு இருக்க? ஒன்றும் இல்லைப்பா, ஒன்றும் இல்லை, நீங்கள் சாப்பிடுங்க அப்படின்னு சொல்லிட்டு சாப்பிட்டுட்டே இருக்கும்போது ஜெகே திருப்பியும் தயாங்க ஒரு மாதிரி பாவமாக பார்த்துட்டு, சாரே எனக்கு பசிக்குது அப்படின்றான். இப்போ தயாங்கம், அதுக்கு நான் என்னோட பண்ணுறது அப்படின்ற மாதிரி பையன் கேட்க, இப்போ தயாங்கோட அம்மா அப்படியே தயாங்க பார்த்துட்டு, தயாங் என்னாச்சு, யார்கிட்ட பேசிகிட்டு இருக்க? ஒன்றும் இல்லைம்மா, ஒன்றும் இல்லை, சும்மா சும்மா பாட்டு பாடிட்டு இருந்தேன், வேறு ஒன்றும் இல்லை அப்படின்ற மாதிரி சொல்ல, தயாங்கோட அம்மாவும் தயாங்கோட அப்பாவும் தயாங்க ஒரு மாதிரி வியாடாக பார்த்துட்ருக்க. தயாங் திருன்னு முடிச்சுக்கிட்டே சாப்பிட்டுட்ருக்கான். இங்கிட்டு ஜேகேனா, சாரே பசிக்குது ஃபீன் மீ, சாரே பசிக்குது ஃபீன் மீ அப்படின்னே சொல்லிட்டான். அவன் ராகமாக பாட்டாவே படிச்சுட்ருக்கான். தயாங்க்கு டென்ஷனே ஆகுது. ஒரு பக்கம் அவங்க அம்மா அப்பா இருக்காங்க, இன்னொரு பக்கம் இவனை கத்தவும் முடியாது. ஒரு மாதிரி இவன் கத்துற சவுண்டெல்லாம் காதில் கேட்டுட்டு அவனுக்கு ஒரு மாதிரி தலை கின்னுன்னு இருக்கு. அப்படி சாப்பிட்டுட்ருக்கான். இப்போ ஒரு கட்டத்துக்கு மேலே ஜெயிக்கனா, சார் பசிக்குது பசிக்குது அப்படின்னு சொல்லிட்டு கற்றுக்கிட்டே இருக்கான். தயாங்கு தலையே கின்னுன்னு ஆயிடுச்சு. டேய் ஏன்டா அப்படி பண்ணிட்டுருக்க அப்படின்னு சொல்லிட்டு தயாங்கத்தை, டே மைனே என்னடா அப்பாவுக்கு மரியாதையே கொடுக்காம போடா வாடான்னு கூப்பிட்ற? அப்பா உங்களை நான் பேசலை, இங்கே கம்முன்னு இருங்க, எனக்கு பசிக்கலை, எனக்கு சாப்பாடே வேணாம் அப்படின்னு சொல்லிட்டு பாதி சாப்பிட்டுட்டு சாப்பிடாமையும் அதுலேயே கையை கழுவிட்டு தயாங்க எந்திரிச்சு போகிறான். ஜேகேவும் தயாங்க்கு பின்னாடியே போயிட்டுருக்கான். அப்படியே தயாங்க்கு கோவம் வருது. டே ஜேகே வேணாம், இங்கே பின்னாடி வராத விருப்பாயிருவேன் அப்படின்னு சொல்லிட்டு தயாங்கும் கத்திட்டு அப்படியே அவனோட ரூமுக்கு போகிறான். அவனுக்கு ரொம்பவே ஹெட் பெயினாக இருக்குடா. அப்படியே பெட்டில் போயிட்டு படுத்து கிடக்கான். இப்போ ஜேகேவும் அப்படியே தயாங்க்கு பக்கத்தில் போய் படுத்துக்கிறான். மாமா தேங்க் மாமா, மை ஹஸ்பண்ட் சார், இன்னைக்கு நம்மளுக்கு ஃபர்ஸ்ட் நைட். ஏய் வேணாண்டா, உன்னை பார்க்கவே பிடிக்கல. யோ பேய் கூடலாம் போயிட்டு ஃபர்ஸ்ட் நைட் என் தலையெழுத்து என்ன பண்ண? ஏய் ஜேகே ஏற்கனவே எனக்கு தலை கின்னுன்னு இருக்கு, நீ வேற என்னை வெறுப்பேத்தாம ஒழுங்கா இங்கேருந்து போ அப்படின்றான். ஆனால் ஜேகே போகவே மாட்டான். தயாங்க்கு பக்கத்துலேயே படுத்துக்கிறான். ஏய் ஒன்ட்ட தான்டா சொல்லிட்டுருக்கேன், போவே மாட்டியாடா, என் பக்கத்துலேருந்து எந்திரிச்சு போடா ஜேகே, என்னை போட்டு டென்ஷன் பண்ணாத. இப்படி கொஞ்சம் கொஞ்சமாக என்னை சாவடிக்கிறதுக்கு மொத்தமாக அவங்க கூட சேர்த்து என்னையும் கூட்டிகிட்டு போய் தொலைய வேண்டியதானே அப்படின்ற மாதிரி தயாங் கத்துறான். ஜேகே ஒரு மாதிரி பாவமாக மூஞ்சி வச்சுட்டு, ஹஸ்பண்ட் சார் உங்களை சாவடிக்கிறதுக்கு அவங்கள கல்யாணம் பண்ணிக்கிட்டேன், உங்கள் கூட சேர்ந்து வாழ்கிறதுக்கு தான் உங்களை கல்யாணம் பண்ணிக்கிட்டேன். ஐயோ என்னை கொல்றானே. டே உன் கூடலாம் சேர்ந்துட்டு எப்படி என்னால் வாழ முடியும்? என்னை பாவன்னு பார்த்து கூட விட்டு தொலைய மாட்டேடா, எனக்கு பிடிச்சி கரகம் பிடிச்சி ஆட்டி தொலையுது அப்படின்னு சொல்லிட்டு அவன் ரொம்ப டென்ஷனாக தயாங்க்கு தலை கின்னுருக்கு. இங்கே பாரு ஜேகே, உங்ககிட்ட கெஞ்சி கேட்குறேன், தயவு செய்து உனக்கு மனச்சாச்சின்னு ஒன்று இருந்தால் என்னை விட்டுட்டு போய் தொலைடா அப்படின்னு சொல்லிட்டு தயாங் சொல்லிட்டு அப்படியே கண்ணை மூடி தூங்குறான். தென் நம்மளுக்கு ரொம்ப தலைவலிக்குது. தயாங் சார், தயாங் மாமா, தயாங் ஹஸ்பண்ட் எவ்வளோ க்யூட்டாக இருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே தயாங்க தொடுறான். தென் ஜேகேவால் தொடக்கூட முடியல தயாங்க. அப்படியே ஒரு மாதிரி ஜேகேக்கு ஃபேஸ்லாம் சேடாகுது. இப்போ தயாங் நல்லா தூங்கிட்டு இருக்கான். தயாங்க்கு ஃபோன் கால் வருது. அப்படியே அட்டன் பண்ணுறான். பிரின்சிபல் தான் பேசுகிறாரு. தயாங் ஆர் யூ ஆல்ரைட்? யா ஆல்ரைட் சார். தயாங்
நீ கொஞ்ச நாள் வந்துட்டு என்னோடய பிஸ்னஸ் ஒன்று இருக்குது, அதை நீ பார்த்துக்கிறியா? உனக்கு பெரிய ஆப்பர்ச்சுனிட்டி தான். ஸோ நீ ரொம்ப நாளாக நீ போகணுன்னு சொல்லிட்டு இருந்த சவுதிக்கு, இப்போ உனக்கு நான் வந்துட்டு பெர்மிஷன் தரேன், நீ போறியா அப்படின்ற மாதிரி கேட்க, தேங்க்னா பெரிய பிளெஸ்ஸிங்காக இருக்குது தானே. ஏன்னா அவனுக்கு வந்து சவுதிக்குன்னா அவ்வளோ பிடிக்கும். அங்கே போயிட்டு தான் அவன் ஒர்க் பண்ணணும்னு சொல்லிட்டு திங்க் பண்ணிட்டு இருந்திருப்பான். ஸோ அங்கே ஒர்க் கிடைக்காதனால தான் அவங்க ப்ரொஃபஸராகவே மாறி நிற்கிறான். அதனால அவனுமே, சார் கண்டிப்பாக சார், கண்டிப்பாக நான் உங்களோட ஆஃபீஸில் நல்லாவே ஒர்க் பண்ணுவேன், எனக்கு அந்த ஜாப்பை கொடுங்க சார் அப்படின்ற மாதிரி தயாங் சொல்ல, இப்போ அவருமே ஓகே தயாங், உன்னோட பாஸ்போர்ட்டு விசா எல்லாத்தையும் எடுத்துகிட்டு ஏர்போர்ட்டுக்கு போ, நான் அங்கே உனக்கு டிக்கெட்லாம் புக் பண்ணிடுறேன் அப்படின்ற மாதிரி சொல்ல, தயாங்கும் ரொம்ப ஹாப்பியாக கிளம்பி அப்படியே போகிறான். இப்போ ஜேகேவும் பின்னாடியே வரான். நீ எதுக்குடா வர? நீங்கள் எங்கே இருக்கீங்களோ அங்கே தான் நானும் இருப்பேன். வேணாம் ஜேகே, என்னை வெறுப்பேத்தாத, ஒழுங்கா இங்கேருந்து போய் தொலை. என்ன ஹஸ்பண்ட் சார், என்னை மிரட்டிக்கிட்டே இருக்கீங்க, நானும் உங்கள் கூட தான் வருவேன் அப்படின்ற மாதிரி ஜேகேவும் தேங்க் கூடயே போயிட்டுருக்கான். தேங்க் இரிட்டேட்டிங் ஆகுது. ஏன்டா என்னை விட்டு போய் தொலை மாட்டுற, என் கூடயே ஏன்டா இருந்து தொலைகிற அப்படின்னு சொல்லிட்டு கத்துறான். ஜேகேவும், ஏன்னா நான் உங்கள் பொண்டாட்டி, உங்கள் கூட தானே இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு வந்துக்கிட்டே இருக்கான். தேங்க்கும் இதுக்கப்புறம் ஜேகேவை என்ன பண்ணுறதுன்னு தெரில. அதனால் சைலண்ட்டாக வண்டியை ட்ரை பண்ணிட்டு போயிட்டுருக்கான். வண்டிலையும் வந்து ஜேகே உட்காந்துக்கிறான். டேய், என்னை விட்டு போயே தொலைய மாட்டியா? போகிறதுக்கா ஹஸ்பண்ட் சார், நான் கல்யாணம் முடிச்சுக்கிட்டேன். அச்சோ, இவன் ஹஸ்பண்டுன்னு கூப்பிடும்போது எனக்கு கின்னுன்னு ஏறுதே அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மாதிரியாகவே அவனும் காரை ட்ரை பண்ணிட்டு இப்போ ஏர்போர்ட் வாசலில் போயிட்டு காரை பார்க் பண்ணுறான். இப்போது தயாங்கோட அம்மா தான் தயாங்க்கு கால் பண்ணி, டேய் தயாங், ஒரு ரூமில் பார்த்தா உன்னை காணோம், எங்கடா போனேன்? அம்மா, நான் சவுதிக்கு ஜாப் விஷயமா போகிறேன், வர்றதுக்கு 1 வாரம் ஆகலாம், 1 மாதம் ஆகலாம், இல்லாட்டினா 1 வருஷம் கூட ஆகலாமா, என்னை தேடாதீங்க. டேய், என்னடா சொல்லிக்காம கொல்லிக்காமல் போயிட்ட? மா, எங்கே போகிறேன், வேலைக்கு தானே போகிறேன், அதெல்லாம் 1 வாரமோ 1 மாதமோ 1 வருஷமோ வந்துடுவேன் அப்படின்னு சொல்லிட்டு தாங்க ஃபோனை கட் பண்ணிட்டான். இப்போ தாங்கோட அம்மாவுக்குனா ஒரு மாதிரி ஃபீலிங்காக இருக்குது. ஏன்னா பெத்த பிள்ளை அவங்க அம்மா கிட்ட கூட சொல்லாமல் இப்படி போகிறான்ல, அதனால ஃபீலிங்காக இருக்குது. இப்போ தாயாங்க அப்படியே அந்த ஏர்போர்ட்டுக்குள்ளே போயிட்டுருக்கான்டா. ஜேகே பின்னாடியே போயிட்டுருக்கான். தாங் மாமா, எனக்கு பசிக்குது, எனக்கு சாப்பாடு வேணும் அப்படின்னு சொல்லிட்டு தாங்கிட்ட கத்திக்கிட்டே அவனும் போக, தாங்க எதுவுமே பேச மாட்டான், கம்முன்னு நடந்துட்டுருக்கான். ஏன்னா இது ஏர்போர்ட்டு, இங்கே வச்சுட்டு ஜேகே கிட்ட ஏதாவது ஆன்சர் பண்ணி கத்துனானே இவனை பைத்தியம்னு கன்ஃபார்மே பண்ணிடுவாங்க. அதனால் சைலண்ட்டாக போயிட்டு டிக்கெட் கவுண்டரில் நிற்க ஜேகே விடவே மாட்டான். தாங் மாமா, ஹஸ்பண்ட் சார், எனக்கு பசிக்குது அப்படின்னே அவன் சொல்லிட்டே இருக்கா. அங்கே செக் பண்ணிக்கிட்டே இருக்காங்க ஒவ்வொன்றா. இங்கே இவன் பசிக்குதுன்னு சொல்ல அப்படியே தாங்க்கு ஒரு மாதிரி ப்ரெஷர் ஆகுது. அப்படியே அவனே கண்ட்ரோலை மீறி, ஏ ஜேகே, என்னை ஏன்டா கடுப்பேற்றிக்கிட்டு இருக்க, ஏன்டா என் காதுகிட்ட வந்து இப்படி கத்திக்கிட்டு இருக்க அப்படின்னு சொல்லிட்டு இவன் கத்தனோடனே அங்கே டிக்கெட் செக் பண்ணிகிட்டு இருக்க அந்த கவுண்டரில் இருக்கிற அந்த பர்சனும் அப்படியே தாங்க ஒரு மாதிரி வியாடாக பார்க்குறாங்க. தாங்க கீழே கொஞ்சம் திருன்னு முடிச்சிட்ருக்கான். ஜேகே சும்மா இல்லாமல் திருப்பியும் பசிக்குதுன்ற மாதிரி சொல்ல, அவங்க தாங்க பைத்தியம்னு சொல்லிட்டு கன்ஃபார்ம் பண்ணிவிட்டு, நீங்கள் ஃபஸ்ட்டு போயிட்டு மெடிக்கல் செக்கப் எடுத்துகிட்டு வாங்க, அதுக்கப்புறம் தான் உங்களை சவுதிக்கு அனுப்புவோன்னு சொல்லிட்டு டிக்கெட்டை கிழிச்சு அனுப்பி விட்றாங்க. தாங்க்னா செம்ம டென்ஷன் ஆயிடுச்சு. அப்படியே ஜேகேவை பார்த்து கொத்துறான். ஏன்டா என்னை வாழ விடாமல் சாவு விடாமல் இப்படி சாவடிச்சிட்ருக்க, உயிரோடு இருக்கும் போதே சாவடிச்சிட்ருக்க, என்னை ஏன்டா இப்படி டார்ச்சர் பண்ணிட்டுருக்க, அதுக்கு நீ ஏதாச்சும் பண்ணி என்னை சாகடிச்சிட்டா கூட நிம்மதியாக போய் சேர்ந்துருவேன், இந்த உலகத்தில் இருக்கும் போதே அணுவா சித்திரவதை பண்ணிகிட்ருக்கேன், என் கூட எதுக்குடா வர, உனக்கு எனக்கு என்னடா சம்மந்தம், என்னை விட்டு போய் தொலைடா அப்படின்னு சொல்லிட்டு தயாங் பிடிச்சி அந்த கத்திக்கிட்டு இருக்கான் ஜேகே கிட்ட. இப்போ ஜேகே திருப்பியுமே பசிக்குதுன்னு தான் சொல்கிறான். இப்போ என்னடா உனக்கு பசிக்குது அப்படித்தானே, வாடா என் கூட வா அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப கோவமாக அப்படியே தாயாங் நடக்க ஜேகே பின்னாடியே பசிக்குதுன்னு போயிட்டுருக்கான். இப்போ ஒரு ஹோட்டலில் போயிட்டு நிறையா தாண்டா ஆர்டர் பண்ணுறான் தாயாங். ஏன்னா அவனுக்கு அவ்வளோ டென்ஷன் ஜேகே மேலே. அவ்வளோ ஆர்டர் பண்ணிவிட்டு, தின்னு இதை தானே கேட்ட, இதுக்காண்டி தானே அங்கே என்னோட டிக்கெட்டை கேன்சல் பண்ணிவிட்டு, தின்னு அப்படின்னு சொல்லிட்டு ஜேகே கிட்ட சொல்லிட்டே இருக்கா. அவன் எங்கள் அம்மனை உட்காந்துட்டு இருக்கான். தாங்கன்னா செம டென்ஷன் ஆயிடுச்சு. என்னோட பார்த்துக்கிட்டு இருக்க, தின்னு தொலைடா அப்படின்னு சொல்லிட்டு அகங்காரம் பிடிச்சி அந்த டேபிளில் ஒரு குத்துறான். இப்போ ஜேகே பயந்துட்டு அந்த சாப்பாடு கையில் எடுக்கிறான். தென் ஜேகேவால் எடுக்க முடியலை. அவன் சாப்பிட்ணுன்னு நினச்சாலும் ஜேகேவால் சாப்பிட முடியல. இப்போ இது அப்படியே தாங்க நோட் பண்ணுறான். ஏய், என்னடா உன்னால் சாப்பாடு எடுக்க முடியாதா? எடுக்க முடியாது. சாப்பிட முடியாதா? சாப்பிட முடியாது. அதுக்கு தான் எனக்கு வந்துட்டு இவ்வளோ பசிக்குது, நான் எப்படி சாப்பாடு சாப்பிடுவேன், எனக்கு பசிக்குதே தயாங் சார் அப்படின்ற மாதிரி ஒரு மாதிரி டியோஸ் தேங்குதுடா ஜேகேக்குனா. தாங்க்கு இப்போ ரொம்பவே கஷ்டமாக இருக்குது. ஜேகே, அப்புறம் எதுக்கு இந்த உலகத்தில் இருந்துட்டு இருக்க? அதான்
உங்களுக்கும் எனக்கும் கல்யாணம் ஆயிடுச்சுல சார். நீங்கள் என்னோட ஹஸ்பண்ட் தானே, அப்போ உங்கள் கூட தானே இருப்பேன். அப்புறம் எப்படா நீ சாப்பிடுவ? அதுதான் எனக்குமே தெரியல. எனக்கு ரொம்ப பசிக்குது. நான் எப்படி சாப்பிடுவேன்? என்னால் சாப்பாடை தொடக்கூட முடியலை. சரி, உங்களை விட்டுட்டு என்னால் போகவும் முடியலை, என்னால் சாப்பாடும் சாப்பிட முடியல. நீங்களும் என்னோட காதில் புரிஞ்சுக்க மாட்டீங்க அப்படின்ற மாதிரி ஜேகே சொல்ல அப்படியே தாங்க ஒரு மாதிரி கஷ்டமாக இருக்குடா. தென் என்னன்னு தெரில, அவனையே அறியாமல் அவனுக்கு ஒரு மாதிரி ஃபீலிங்ஸாக இருக்குது. இப்போ அப்படியே ப்ரொஃபஸர் கிட்ட இருந்து திருப்பியும் கால் வருது. தாங்க அப்படியே அட்டன் பண்ணுறான். ஹலோ, சொல்லுங்கள் சார். தாங், என்ன டிக்கெட் கேன்சல்னு வருது? ஆமாம் சார், கேன்சல் ஆயிடுச்சு. நான் சவுதியெல்லாம் போகல, நான் இந்தியாவிலேயே இருக்கேன். ஏன் தாங் இப்படி சொல்கிறீங்க? ஒன்றும் இல்லை சார், சும்மா தான் அப்படின்னு சொல்லிட்டு தாங் பேசிக்கிட்டே இப்படி ரோடு கிராஸ் பண்ணி நடந்து போயிட்டுருக்காண்டா. தென் ஆப்போசிட்லேருந்து வந்த ட்ரக்கு அப்படியே தாங்க அடிச்சு போட்டு போயிடுது. இப்போ ஜேகே பார்க்குறான். சமசாக்கு ஜேகேக்கு ஒரு மாதிரி அழுதுகிட்டே தாங்கிட்ட போய் நிற்கிறான். இப்போ தாங்க்கு அப்படியே பிளட் ப்ளீடிங் ஆகிட்டுருக்கு. ரத்த வெள்ளத்தில் மதுக்குறான். ஜேகே போயிட்டு தாங்க தூக்கலாம்னு நினைக்கிறான். ஆனால் ஜேகேவால் எதுவுமே பண்ண முடியல. யாரையும் போயிட்டு கூப்பிடவும் முடியாது. ஏன்னா தான் ஜேகே தான் யார் கண்ணுக்குமே தெரிய மாட்டான்ல, தாங்கோட கண்ணுக்கு மட்டும் தானே தெரியுமா. இப்போ என்ன பண்ணுறதுன்னு ஜேகேக்கு தெரியல. தனியாக கண்ணீர் ஊற்றுது. ஆம்புலன்ஸ்க்கு கால் பண்ணணுன்னாலும் தாங்கோட ஃபோன் எடுத்து கால் பண்ணணுன்னாலும் ஃபோனையும் தொட முடியலை. அப்படியே ஒரு மாதிரி ஜெயிக்க அழுதுகிட்டே அவனுக்குள்ளே நின்றுட்டுருக்கான். தேங்க்ஸ் சார், தேங்க்ஸ் சார், என்னாச்சு எந்திரிங்க சார், எந்திரிங்க சார் அப்படின்னு சொல்லிட்டு தாங்கோட சீஸை தொட போகிறான். தென் தொட முடியலை. அச்சோ கடவுளே, நான் என்ன பண்ணுவேன் இப்போ? நான் என்ன பண்ணுவேன்? நான் யாரை போய் கூப்பிடுவேன்? இங்கே யாருமே இல்லையே, என்ன பண்ணுறதுன்னு எனக்கு தெரியலையே. தேங்க்ஸ் சார், தேங்க்ஸ் சார், எந்திரிங்க சார் அப்படின்னு சொல்லிட்டே இருக்கான். ஆனால் தாங்க அங்கே ரத்த வெள்ளத்தில் மிதந்துட்டு இருக்கான். ஜேக்கிக்கு என்ன பண்ணுறதுன்னு தெரில, ஒரு மாதிரி அழுதுகிட்டே இருக்கான். இப்போ அப்படியே ஒரு நிமிஷம் கண்ணை மூடுறான். அப்படியே ஒன்று யோசிக்கிறான். என்னன்னா, ஜேகே இறந்து போனப்ப நேராக தேவதைகள் கிட்ட தான் போயிருப்பான். போனதுக்கப்புறம் அவங்க கேட்டிருப்பாங்க, நீ ரொம்பவே நல்லவனாக உலகத்தில் இருந்திருக்கா, உனக்கு என்ன வேணும், ஏதாவது வரம் வேணும்னா கேளுன்ற மாதிரி கேட்டிருப்பாங்க. அப்போ ஜேகே எனக்கு இன்னொரு ஜென்மம் வேணும்னு சொல்லிட்டு சொல்லியிருப்பான். அப்போ வந்து தேவதைகள் என்ன சொல்லியிருப்பாங்கன்னா, அதாவது ஃபேரிஸ் என்ன சொல்லியிருப்பாங்கன்னா, சரி நீ வந்துட்டு உனக்கான ஒரு பர்சனை இந்த பூமியில் தேர்ந்தெடு, அப்போது உனக்கான ஜென்மம் உனக்கு கிடைக்கும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருப்பாங்க. அது ஜேகே வந்துட்டு ஜேகேவோட பாட்டிக்கிட்ட கனவுல போய் சொல்லியிருப்பான். அப்போ தான் ஜேகேவோட பாட்டி தயாங் தான் கரெக்டான பர்சனாக இருப்பான்னு சொல்லிட்டு தயாங் கையில் ஒரு கயிறை கொடுத்து அவன் கழுத்தில் கட்டிக்க சொல்லுவாங்களே. இதெல்லாம் வந்துட்டு ஜேகே காண்டி தான் ஜேகேவோட பாட்டி சொல்லியிருப்பாங்க. ஸோ உண்மையான பர்சன் தயாங் தான் சொல்லிட்டு அவங்க தேர்ந்தெடுத்திருப்பாங்க. ஆனால் அவனே இப்போ வந்துட்டு உயிருக்கு ஆபத்தான நிலமையில இருக்கான். இப்படியே அவன் கண்ணை மூடிட்டு அந்த ஃபேரிஸ் கிட்ட தான் வேண்டிகிட்டு இருக்கான். எனக்கு இந்த ஜென்மம் வேணாம், என் ஜென்மத்துக்கு பதிலாக எனக்கு தயாங்கோட ஜென்மம் தான் வேணும் அப்படின்ற மாதிரி அவன் ஃபேரிஸ்ட்ட வேண்ட, இதுதான் உன்னோட உண்மையான ஆசையான்ற மாதிரி ஃபேரிஸ் கேட்குறாங்க. அவனுமே ஆமான்னு சொல்லிட்டு கண்ணீரோட சொல்லிட்டு இருக்கான். உன்னோட ஆசையை நாங்கள் நிறைவேற்றுறோம் அப்படின்ற மாதிரி. அப்படியே இப்போது ஃபேரிஸ் வந்து தாங்க்கு உயிர் கொடுக்குறாங்கடா. தென் ரத்த வெள்ளம்லாம் அப்படியே உறைஞ்சி போயிடுது, அப்படியே மறைஞ்சே போயிடுச்சு. இப்போ தாங்க அப்படியே கண்ணு முழிச்சு எந்திரிச்சு உட்காடுறான். அப்படியே லைட்டாக ஜேகே மறையிறான். அவ்வளோதான், ஜேகே இப்போ ஸ்ட்ரெயிட்டாக ஆவி லோகத்துக்கு தான் போகிறான். இங்கே இந்த உலகத்தில் இந்தியாவில் இல்லை. இப்போ தாங்க அப்படியே எந்திரிச்சு உட்காடுறான்டா. அப்படியே பார்க்குறான். அண்ணா, ஏதோ ட்ரக் வந்து நம்மளை அடிச்ச மாதிரி இருக்கு, ஆனால் ஒன்றுமே நடக்கலையே நம்மளுக்கு, இதெல்லாம் கனவா என்ன அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே திரும்பி ஹோட்டலுக்குள்ளே பார்க்குறான். ஜேகேவை காணோம். என்ன இந்த கோஸ்ட் பையில காணோம், எங்கே போனா அப்படின்ற மாதிரி எந்திரிச்சு வந்து ஹோட்டலுக்குள்ளே பார்க்குறான். காணோம். அப்படியே தயங்கும் போயிட்டு கார் எடுத்து ட்ரை பண்ணிட்டுருக்கான். ஸோ அவன் காரை ட்ரை பண்ணாலே கொஞ்சம் நேரத்துலேயே ஜேகே வந்துடுவான். இப்பயும் வரல. என்னாச்சு இவனுக்கு, காணுமே இன்னும் அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே வீட்டுக்கு போகிறான். வீட்டுக்கு போனதுக்கப்புறமும் ஜேகேவை காணோம். இல்லையே, எப்பயுமே நம்ம கூடயே தானே சுற்றிட்டு இருப்பான், என்னாச்சு இவன் வரலை. சரி, இவனை எதுக்கு நம்ம திங்க் பண்ணிகிட்ருக்கோம், இவன் இருந்தாலும் தொலையாக இருக்கு, இல்லைனாலும் தொலையாக இருக்கு. ஏய் தயாங்கா, எதுக்கு அவனை திங்க் பண்ணிகிட்ருக்கா அப்படின்ற மாதிரி ஒரு மாதிரியாக திங்க் பண்ணிவிட்டு வீட்டுக்குள்ளே போவேன். இப்போ தயாங்கோட அம்மா தான் அப்படியே போயிட்டு தயாங்கிட்ட, என்ன தயாங் அதுக்குள்ளேயும் வந்துட்டு என்ன ஒரு வாரம், ஒரு மாதம், ஒரு வருஷம்னு பீலா விட்ட? மா அதான் வந்துட்டேன்ல மா, எனக்கு ரொம்ப தலைவலிக்குது, நான் ரூமுக்கு போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு தயாங்க ரூமுக்கு போகிறான்டா. தென் ஜெக்கியோட திங்கிங் வந்துக்கிட்டே இருக்குது. ஏன்னா துருன்னு தயாங் பின்னாடியே சுற்றிட்டு இருந்தால இப்போ அவன் வரவே இல்லைன்றோடனே ஒரு மாதிரி தயாங்க்கு அப்செட்டாக இருக்குது. என்ன இந்த கோஸ்ட் பையில இன்னும் ஆளக்கானோம், பசிக்குதுன்னு சுற்றி தெரிஞ்சான், சாப்பிட முடியலன்னு வேற ஃபீல் பண்ணான். ஒரு வேளை சாப்பிட்றதுக்கு ஏதாவது ஐடியா பண்ணுறதுக்கு போயிருப்பானோ
அப்படின்ற மாதிரி தயாங் திங்க் பண்ணிகிட்டே இருக்கான். இப்படியே டைம் ஸ்கிப் ஆகிக்கிட்டே இருக்குது. இருந்தாலும் ஜேகே வந்த பாடில்ல. தயாங்க்கு ஒரு மாதிரி லோன்லி ஃபீல். இப்போ அவனுக்கு என்ன பண்ணுறதுன்னு தெரில. தூக்கமும் வரமாட்டேங்குது. அங்கிட்டு புரண்டு படுத்தாலும் இங்கிட்டு புரண்டு படுத்தாலும் ஜேகேவோட திங்கிங் தான். ஏன்னா தயாங்கோட பக்கத்துலலாம் வந்து ஜேகே படுத்துட்டு ஒரு மாதிரியாக தயாங்க பார்த்துட்டே இருந்திருப்பான். அதெல்லாம் இப்போ திங்கிங்க்கு வர சடனாக எந்திரிச்சு உட்காடுறான். இல்லை, அவன் எங்கே இருக்கான்னு தெரிஞ்சுக்கிட்டே ஆகணும். அந்த பாட்டியம்மாட்டே போய் கேட்போம் அப்படின்ற மாதிரி இப்போ தயாங்க அப்படியே கிளம்பி கோயிலுக்கு தான் போகிறான். அந்த பாட்டியம்மா உட்காந்து பூஜை பண்ணிகிட்டு இருக்காங்க. இப்படியே தயாங்க போயிட்டு ஏ கிளவி அப்படின்றான். இப்போ அந்த பாட்டியம்மா திரும்பி பார்க்குறாங்க. பாப்பா தம்பி, அது அது வந்து நீங்கள் ஒருத்தவனை எனக்கு கல்யாணம் முடிச்சு வச்சிங்களே, அவனை எங்கே? யாரைப்பா தம்பி கேட்குறீங்க? ஜேகேவியா? ஆ ஆ ஆமாம், அவனை தான். எங்கே? அவனை தான் நீ வேணான்னு சொல்லிட்டேல, அவன் போயிட்டானா? எங்கே போனான்? இல்லையே, அவன் அப்படிலாம் என்னை விட்டுலாம் போக மாட்டானே. ஏன், எங்கே போனா? நீ தானே அவனை பிடிக்கல, என்னை விட்டு போயிருண்ட. அதான் தம்பி அவன் ஒரு இதையாக போயிட்டான். ஏன், என்ன சொல்கிறீங்க? என்னாச்சு? எங்கே போனான்? எப்போ பாரு என் காலை சுற்றிக்கிட்டே தானே கிடந்தான். எங்கே போனான்? பார்ப்பா தம்பி, ஜேகேக்கு இன்னொரு ஜென்மம் இருந்துச்சு. ஸோ இன்னொரு பிறவி இருந்துச்சு. அவன் ஆக்சிடெண்ட் ஆனதுக்கப்புறம் அவன் தேவதைகள் உலகத்துக்கு போனான். அங்கே போய் வரம் வாங்கினான் இன்னொரு ஜென்மத்துக்கு. உனக்கான ஒரு ரியல் பர்சனை தேடு, அப்போ உன்னோட பிறவி திருப்பியும் கிடைக்கும் அப்படின்ற மாதிரி தேவதைகள் சொல்லி ஃபேரிஸ் சொல்லி இந்த உலகத்துக்கு அனுப்பி விட்டாங்க. அதனால தான் நான் உன்னையே தேர்ந்தெடுத்தேன். நீ தான் அவனோட ரியல் லவ்னு சொல்லிட்டு. கடைசியில் நீயுமே அவனை விட்டுட்ட அப்படின்ற மாதிரி அந்த பாட்டி சொல்லிட்டுருக்காங்க. அந்த ஆங்க்கு ஒன்றுமே புரியலை. பாட்டியம்மா, என்ன சொல்லிட்டுருக்கீங்க? எனக்கு ஒன்றும் புரியலை. இங்கே பாரு தம்பி, இந்நேரம் உனக்கு ஜோலி முடிஞ்சிருக்க வேண்டியது. உன்னோட விதி முடிஞ்சு, அவ்வளோதான். நீ இந்நேரம் மேல்லோகம் போயிருப்ப. ஆனால் என்னோட பேரே அவனோட ஜென்மத்தை உனக்கு கொடுத்துட்டு அவன் போயிட்டான் அப்படின்ற மாதிரி பாட்டி புரியாத மாதிரியே பேசிகிட்டு இருக்காங்க. தாங்க்கு ஒன்றுமே புரியலை. பாட்டி, என்ன சொல்கிறீங்க? ஜென்மம் விதி முடிஞ்சு அப்படி இப்படின்னு என்ன சொல்லிட்டுருக்கீங்க? எனக்கு ஒன்றும் புரியலை. இங்கே பாரு தயாங்கா, ஆமாம், அன்றைக்கி நீ காரில் ஆக்சிடெண்ட் ஆனையில் ட்ரக்கில், ஸோ அதோட உனக்கு விதி முடிஞ்சு. நீ நேரம் மேல்லோகம் போக வேண்டிய ஆள். ஆனால் ஜேகேக்கு இன்னொரு பிறவி இருக்குது. அந்த பிறவியை தான் உன்கிட்ட கொடுத்துட்டு அவன் போயிட்டான். ஜேகே இறந்து போனனே ஃபேரிஸோட உலகத்துக்கு போனான். அங்கே போனனே ஃபேரிஸ் ஜேகே கிட்ட கேட்டாங்க, உனக்கு என்ன வரம் வேணும்னு. அப்போது ஜேகே எனக்கு இன்னொரு பிறவி வேணும்னு சொன்னான். ஸோ அதனால தான் உனக்கோட ரியல் பர்சனை தேர்ந்தெடு, உன்னோட பிறவி உனக்கு மீண்டும் வரும்ண்டாங்க. அப்போ ஜேகே எனக்கு கனவுல வந்து இந்த மாதிரி எனக்கு ரியல் பர்சன் தேடி கொடுங்க பாட்டின்டான். அதனால தான் தயாங்கா நான் உன்னைய தேர்ந்தெடுத்தேன். ஆனால் நீ கடைசியில் ஜேகேவை விட்டுட்ட. ஜேகே உன்னை அவ்வளோ காதலிச்சான், உன் பின்னாடியே சுற்றிட்டு இருந்தான். கடைசியில் உனக்கு ஆக்சிடெண்ட் ஆயிடுச்சு. அப்போட உன்னோட விதி முடிஞ்சு, அவ்வளோதான். நீ நேரம் மேல்லோகம் போயிருக்க வேண்டிய ஆள். இருந்தாலும் ஜேகே உன்னை போக விடாமல் எனக்கு இன்னொரு பிறவி வேணாம், எனக்கு தயாங் சார் உயிரோடு இருந்தாலே போதும், என் பிறவியை தயாங் சாருக்கு கொடுத்துட்டு நானே போய்க்கிறேன்னு சொல்லிட்டு அவனோட பிறவியை மொத்தமாகவே ஃபேரிஸ் கிட்ட சொல்லி உனக்கு மாற்றிட்டு அவன் இப்போ ஆவிலோகத்துக்கு போயிட்டான் அப்படின்ற மாதிரி அந்த பாட்டி எக்ஸ்பிளைன் பண்ணிட்டுருக்காங்க. அப்போது இனிமேல் ஜேகே இங்கே வரமாட்டானா? நான் ஜேகேவை பார்க்க மாட்டேனா? பார்க்க முடியாது. இனிமேல் ஜேகே வரமாட்டான். ஜேகே மனித பிறவியும் கிடையாது. ஜேகே இனிமேல் ஆவியாகவும் இங்கே இருக்க மாட்டான் அப்படின்ற மாதிரி அந்த பாட்டிக்கு ஒரு மாதிரி ஃபீலிங் ஆகுது. ஏன்னா அவங்களோட பேரே திருப்பி இன்னொரு பிறவியை எடுக்க போகிறான்னு சொல்லிட்டு ரொம்பவே ஹாப்பியாக இருந்திருப்பாங்க. இப்போ தயாங்கெல்லாம் அவனோட இன்னொரு பிறவியும் போயிடுச்சு. இதெல்லாம் தயாங்கோட வீம்பால் தான் நடந்திருக்கும். அதனால் அந்த பாட்டிக்கு ஒரு மாதிரி கஷ்டமாக இருக்குது, அழுகுறாங்க. தயாங்குடா எப்படி இருக்கும் இந்த மூமெண்ட்டு? ஒரு காலை சுற்றின பாம்பா ஜேகே வந்துட்டு தயாங்க சுற்றிக்கிட்டு இருந்தான். அப்போல்லாம் வந்துட்டு தயாங் ஜேகேவை புரிஞ்சுக்கல. இப்போ ஜேகே மேலே உண்மையாக ரியலாக ஃபாலோ ஆயிருக்கான். இப்போ வந்து ஜேகே வேணும்னு சொல்லிட்டு அவங்ககிட்ட இங்கிட்ட சுற்றி திரிஞ்சுட்டு இங்கே பாட்டிக்கிட்ட வந்தா இப்போ ஜேகே இந்த உலகத்துல இல்லைன்ற மாதிரி அவங்க சொன்னது தயாங்கால தாங்கிக்க முடியல. ஒரு மாதிரி ரொம்ப அழுகுறான். பாட்டி, எனக்கு இந்த ஜென்மம் வேணாம், என்னோட விதி முடிஞ்சல, நான் வேணா போயிடுறேன். ஜேகேவை எப்படியாவது இங்கே கொண்டு வர்றதுக்கு ஏதாச்சும் ஐடியா சொல்லுங்கள் பாட்டி அப்படின்ற மாதிரி பாட்டிகிட்ட போயிட்டு கேட்டுட்ருக்கான். பாட்டி இருந்த ஒரு ஐடியாவை தான் இப்போ வந்துட்டு எக்ஸிக்யூட் பண்ணியிருப்பாங்க. அதுக்கப்புறம் வேறு ஐடியாவுமே இல்லை.
இல்லை தயாங், இதுக்கப்புறம் ஜேகே வரமாட்டான் அப்படின்ற மாதிரி சொல்ல அப்படியே தயாங்க்கு ஒரு மாதிரியாக ஹெல்த்தி ஃபீலிங்கு. பாட்டி, இல்லை பாட்டி, ஜேகே வருவான். என்னை பார்க்காம அவெல்லாம் இருக்க மாட்டான். என்னை அவனுக்கு ரொம்பவே பிடிக்கும். அதனால தான் என்னை சுற்றி சுற்றி திரிஞ்சிட்டு இருந்தான். அவன் வருவான். ஜேகே என்னை பார்க்க வருவான்ல. வரமாட்டான் தம்பி, இதுதான் உண்மை. இல்லை, நீங்கள் போய் சொல்கிறீங்க. அவன்லாம் என்னை பார்க்காம இருக்க மாட்டான். என்னை அவனுக்கு ரொம்ப பிடிக்கும். அவன் சொன்னான் என்கிட்ட, நீங்கள் எங்கே போனாலும் நானும் உங்கள் கூடயே இருப்பேன், நான் எங்கேயுமே உங்களை விட்டுட்டு போக மாட்டேன் அப்படி சொன்னான் பாட்டி. அப்படி சொன்னான். அவன் என்னை தேடி வருவான். அது எப்படி என்னை விட்டுட்டு போவான்? அதெல்லாம் போக மாட்டான். அவன் என்னை தேடிட்டு வருவான். ஏய், எங்கடா இருக்க கோஸ்ட் பயலே? நீ எப்போ பார்த்தாலும் என் பின்னாடி தானே சுற்றிட்டு இருப்ப. இப்போ எங்கே போனால்? நான் துரத்தி அடிச்சேன்ல உன்னைய. என்கிட்ட இருந்து போடான்னு சொல்லிட்டு சொல்லும் போதெல்லாம் என் கூட தண்டா இருந்தேன். இப்போ எங்கடா போய் தொலைஞ்சவனே? எனக்கு பிடிச்சிருக்கடா, வந்து தொலைடா அப்படின்னு சொல்லிட்டு கத்துறான். ஆனால் ஜேகே வரலடா. எனக்கு ரொம்ப அழுகையாக இருக்கு. ஏன்டா அப்படி என்னை காப்பாற்றி தொலைஞ்ச? உனக்கு ஒரு பிறவி இருக்குன்னா நீ வாழ்ந்து தொலைய வேண்டிதானே? என் விதி முடிஞ்சுன்னா நான் போய் சேருவேன்ல. எதுக்குடா என்னை காப்பாற்றி தொலைஞ்சோம் அப்படின்னு சொல்லிட்டு அவ்வளோ கதறி அங்கனுக்குள்ளே உட்காந்து நீல் டவுன் பண்ணி ஆழ்ந்துட்டு இருக்கான். இதெல்லாம் ஜேகே ஆவிலோகத்தில் இருந்து பார்த்துட்டு தான் இருக்கான். இருந்தாலும் அவனால் என்ன பண்ண முடியும்? தயாங் சார், அழுகாதீங்க சார். இதுக்கப்புறம் உங்க கூட நான் இருக்க மாட்டேன். உங்களுக்கான ஒரு வாழ்க்கை துணையை நீங்கள் தேடிக்கோங்க சார் அப்படின்னு சொல்லிட்டு அங்கே ஆவிலோகத்தில் இருந்துட்டு தயாங்க பார்த்துக்கிட்டே ஆழ்த்துட்டு இருக்கான்டா பாவம் நம்ம ஜேகே. இங்கிட்டு தயாங்கனா கத்தி கத்தி அழுகுறான். இல்லை, இதுக்கப்புறம் இந்த பிறவியும் எனக்கு வேணாம். நான் என்னையவே மயச்சிக்க போகிறேன். நான் ஜேகே கிட்டே போக போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அங்கே இருக்கிற விளக்கு எடுத்து இப்போ தயாங்க ஹேண்டாக எடுத்துக்க போகிறான். இப்போ அப்படியே ஜேகேயோட பாட்டி தான் வந்துட்டு, இப்போ தம்பி உனக்காண்டி தான் என் பேரன் அவனோட உயிரை விட்டுருக்கான். நீ என்னன்னா அவன்கிட்ட போகிறேன்ட்டு இருக்க. அதெல்லாம் ஒன்றும் வேணாம், நீ விடுன்னு சொல்லிட்டு தயாங் ஹேண்ட்லேருந்து பிடுங்கிட்டு இருக்காங்க. இல்லை பாட்டி, எனக்கு இந்த பிறவியே வேணாம். இந்த ஜேகே இந்த உலகத்தில் இல்லைன்னா இந்த உலகத்தில் நானுமே இருக்க மாட்டேன். எனக்கு ஜேகேவை பிடிச்சிருக்கு, நான் ஜேகே கிட்டக்க போகிறேன் அப்படின்ற மாதிரி தாங்கன்னா ரொம்ப இது பண்ணிட்டுருக்கான். ஆனால் பாட்டி விட மாட்டுறாங்க. இல்லை பாட்டி, நான் சாக தான் போகிறேன், என்னை விடுங்க. நான் செத்து நான் ஜேகே கிட்ட போகிறேன், என்னை விடுங்க. நான் போய் ஜேகேவை பார்க்க போகிறேன். உன்னால் ஜேகேவை பார்க்க முடியாது தயாங்க. ஏன் உன்னால் புரிஞ்சுக்க முடியலை? இங்கே பாரு, ஜேகே இப்போ எங்கே இருக்கான் தெரியுமா? ஆவிகள் உலகத்துக்கு. அவனோட ஜென்மம் முடிஞ்சு போயிடுச்சு. இப்போ அவனால் சொர்க்கத்துக்கும் போக முடியாது, நரகத்துக்கும் போக முடியாமல் நடுவில் ஒரு பாதையில் இருந்துகிட்ருக்கான். இப்போ நீ உயிரை மாய்ச்சிக்கிறேன்னு சொல்கிற. அப்படி நீ பண்ணாலுமே உன்னால் ஜேகே கிட்ட போக முடியாது. ஜேகே வேற ஒரு உலகத்தில் இருப்பான், நீ வேற ஒரு உலகத்தில் இருப்ப. உன்னால் அவனை பார்க்க முடியாது, அவனால் உன்னை பார்க்க முடியாது தான். புரிஞ்சுக்கோ. இப்போ என் பேர் அங்கே இருந்தாலாவது உன்னை பார்த்துக்கிட்டு இருப்பான். ஆனால் நீ வந்துட்டு செத்து போய் வேற எந்த உலகத்துக்கும் போயிட்டேன்னா அவனால் உன்னை பார்க்க கூட முடியாது. நீ நினச்சிப்பாரு ஜேகேக்கு எதுக்கு இவ்வளோ வலியை கொடுத்துட்ருக்க அப்படின்ற மாதிரி பாட்டி சொல்லிட்டு இருக்காங்க. ஆனால் தாங்க இது எதையுமே காதில் கேட்காம பாட்டியை தள்ளி விட்டுட்டு அந்த விளக்கெடுத்து அவன் ஸ்டொமக்லேயே குத்திக்கிறான்டா. அப்படியே ஒரு மாதிரி ஷாக்கு. அப்படியே இப்போ எந்திரிச்சு உட்காடுறான். தயாங்கா, என்னது இது? இப்படிலாம் பேட் ட்ரீம் வருது அப்படின்ற மாதிரி கனவு தான் எல்லாமே. இது வரைக்கும் கோஸ்ட்டு, ஜேகே, பாட்டி, அவனை காப்பாற்றினது எல்லாமே ஒரு கனவு தான். அப்படியே தாங்க சல்லுன்னு வேர்த்திருக்கு. தயாங்கா, என்னடா இது இப்படிலாம் கனவு வந்துட்டுருக்கு? இது நிஜமா இல்லை கனவு தானா அப்படின்னு சொல்லிட்டு அவன் ஹேண்டே அவன் கிள்ளி பார்க்குறான். கனவா? கனவுல என்ன, எவனோ ஒருத்தவன் வரான், எனக்காண்டி உயிரை விடுறேன்னு சொல்லிட்டு அவன் இன்னொரு பிறவையும் அவனே இது பண்ணிட்டு போயிடுறான். என்ன நடக்குது இங்கே? எனக்கு ஒன்றுமே புரியலை அப்படின்ற மாதிரி டைமை பார்க்குறான். டைம் 6:30. சரி, இதுக்கு மேலே இதை பற்றி திங்க் பண்ணி என்ன பண்ண, நீ காலேஜுக்கு கிளம்பு அப்படின்னு சொல்லிட்டு அவனும் எந்திரிச்சிட்டு அப்படியே போய்ட்டு ஃப்ரெஷ்அப் ஆகிட்டுருக்கான். அப்படியே ஷவர் பண்ணிட்டுருக்கான். அப்படியே கண்ணை மூடிட்டே ஷவர் பண்ணுறான். ஜேகே பக்கத்தில் படுத்து அப்படியே தாங்க உரண்டு இழுத்துட்டே இருந்திருப்பான்ல, எவ்வளோ க்யூட்டாக இருக்கீங்க, எவ்வளோ ஹேண்ட்ஸமாக இருக்கீங்க, நீங்கள் என்னோட ஹஸ்பண்டு அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருப்பான்ல. அப்படியே தாங்கோட திங்கிங்க்கு வருது. ஒரு மாதிரி தாங்க்கு ஸ்மைலி ஃபேஸு. டேய், யாடா நீ? என்னைய வந்து பிடிச்சிருக்கு ஹஸ்பண்டு அப்படி இப்படின்னு சொல்லிட்டு இருந்த, கனவுல கூட நீ ரொம்பவே க்யூட்டாக தான்டா இருந்த அப்படின்ற மாதிரி அவனும் திங்க் பண்ணிகிட்டே அப்படியே ஷவர் பண்ணிட்டுருக்கான். அப்படியே வந்துட்டு ட்ரெஸ் எல்லாம் வேர் பண்ணிட்டு கீழே சாப்பிட்றதுக்கு, அதாவது பிரேக்ஃபாஸ்ட் சாப்பிட்றதுக்கு தான் வரான். இப்போ உட்காந்து சாப்பிட்டுட்டு இருக்கும்போது தயாங்கோட அப்பா தான், தயாங்கா அப்படியே கோயிலுக்கு போயிட்டு போவேன் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டுருக்க. அப்படியே தயாங்க ஒரு மாதிரி ஸ்மைல் பண்ணுறான் சாப்பிட்டுக்கிட்டே. கோயிலுக்கா? கோயிலில் வச்சு தான் அவனை பார்த்தேன்.
ஏய் என்னடா பண்ணிட்டுருக்க என்னைய அப்படின்ற மாதிரி எப்பயுமே வந்து தயாங் வந்து ப்ரொஃபஸர் கோல்டு தான். ஸோ சிரிக்க மாட்டான். இந்த ட்ரீம்க்கு அப்புறம் ஃபுல் அண்ட் ஃபுல் தயாங்கோட மூஞ்சில் ஸ்மைல் மட்டும்தான் இருக்குது. தயாங்கோட அப்பா தயாங் அப்படியே வியாடாக பார்க்குறாரு. எப்பா தயாங்கு, இது நீ தானா? என்ன இப்படி சிரிச்சிட்ருக்க? நீ சிரிச்சே நான் பார்த்தது கிடையாது. ஐயோ அப்பா, அதெல்லாம் ஒன்றும் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு சிரிச்சுக்கிட்டே சாப்பிட்டுட்டு இருக்கான். இப்போது ஜேகே வந்துட்டு ஆப்போசிட்டில் ட்ரீமில் உட்காந்துட்டு எனக்கு பசிக்குது எனக்கு சாப்பாடு வேணும்னு சொல்லிட்டு இருப்பான்ல, அதை நினச்சி பார்த்துட்டு அப்படியே சிரிச்சிட்டு இருக்கான். ஏய் ஜேகே கோஸ்ட்டு, இப்போ சாப்பாடு ஊட்டி விட்றேன் வேறையா அப்படின்ற மாதிரி சிரிச்சுக்கிட்டே அவன் மனசுக்குள்ளே பேசிக்கிட்டே இப்படி சாப்பிட்டுட்டு இருக்கான்டா. அப்படியே சாப்பிட்டுட்டு வண்டி எடுத்துகிட்டு மூவ் பண்ணிட்டு போயிட்டுருக்கான். போகிற வழியில் டிராஃபிக் போலீஸை பார்க்குறான். அவன் ட்ரீமில் வந்து அதே டிராஃபிக் போலீஸ் தயாங்க நிப்பாட்டிட்டு இந்த மாதிரி வந்துட்டு ஃபைனை கட்டிட்டு போன்னு சொல்லியிருப்பார்ல, அந்த டிராஃபிக் போலீஸு அப்படியே ஒரு மாதிரி அவரையும் பார்த்து சிரிச்சுக்கிட்டே வண்டியை மூவ் பண்ணிவிட்டு அப்படியே காலேஜில் போயிட்டு நிப்பாட்டுறான். செக்யூரிட்டி அதே வாட்ச்மேன் எல்லாத்தையும் பார்த்து ஒரு மாதிரி ஸ்மைல் பண்ணிட்டே போக, பிரின்ஸிபலும் அதே பிரின்ஸிபல் அவங்களையும் பார்த்துட்டு ஒரு மாதிரி ஸ்மைல் பண்ணிட்டு அப்படியே வந்து காலேஜுக்கு போகிறான். உள்ள கிளாஸ் ரூமுக்குள்ளே போயிட்டு கிளாஸ் நடத்திட்டு இருக்கான். இப்போ ஒரு மாதிரி திங்கிங், கனவுல பார்த்த எல்லாத்தையும் நேரில் பார்த்துட்டேன், உடனே நான் பார்ப்பேன்னா என்ன அப்படின்ற மாதிரியே பாடம் நடத்திக்கிட்டு இருக்கான். இப்போ அப்படியே சடனாக திரும்பி ஸ்டூடெண்ட்லாம் இங்கே பாருங்க இந்த லெசன் எடுங்க அப்படின்ற மாதிரி சொல்ல, இப்போ ஜேகே உட்காந்துட்டு இருந்தா அந்த சீட்டை தான் பார்க்குறான். அப்படியே தயாங்கே அறியாமல் ஒரு மாதிரி ஸ்மைல் வருது. சிரிச்சுக்கிட்டே ஒரு மாதிரி போர்டை பார்த்து திரும்பி எல்லாம் இதை கவனிங்கடா அப்படின்னு சொல்லிட்டு அவன் எழுதி போட்டுட்ருக்கான். ஒரு மாதிரி ஸ்மைல் பண்ணிட்டு ஸோ ஜேகே உட்காந்துட்டு தயாங்க உரண்டு எழுத்துட்டே இருந்திருப்பான்ல, அதெல்லாம் நினச்சி பார்த்துட்டு அப்படியே சிரிச்சுக்கிட்டே இருக்கான்டா. இப்படியே அன்றைக்கி டேட்டு ஸ்கிப் ஆகுது, அன்றைக்கி டைம் ஸ்கிப் ஆகுது, அன்றைக்கி டே ஸ்கிப் ஆகுது, அன்றைக்கி காலேஜ் முடியுது. அப்படியே காரை எடுத்துகிட்டு பீச் பக்கம் போகிறான். பீச்சில் போயிட்டு உட்காந்துக்கிட்டு காற்று வீசும் திசையெல்லாம் நீ பேசும் சத்தம் கேட்டேனே, நான் காற்றாய் மாறி போனேனே அன்பே, உன் கை விரல் தீண்டி சென்றாலே என் இரவுகள் நீளும் தன்னாலே, இனி பகலை விரும்ப மாட்டேனே அன்பே. தயாங்கா, என்னடா புதுசாக பாட்டெல்லாம் பாடுற? அச்சோ அந்த ஜேகே உன்னை என்னமோ பண்ணுறானே. கோஸ்ட்டு எங்கடா இருக்க அப்படின்ற மாதிரி தயாங்க இப்படி கத்திக்கிட்டு இருக்கான். இப்போ அப்படியே ஜேகேவும் உங்களுக்கு பின்னாடி தான் இருக்கேன் அப்படின்ற மாதிரி வந்து நிற்கிறான். என்னது பின்னாடி இருக்கியா அப்படின்ற மாதிரி திரும்பி பார்க்குறான். ட்ரீமில் பார்த்த அதே ஜேகே இப்போ நேரில் வந்து நிற்கிறான். இது கனவா இல்லை நிஜமா அப்படின்ற மாதிரி கையை கிள்ளி பார்க்குறான். வலிக்குது, நிஜம்தான். ஜேகே, நீ உங்கள் ஸ்டூடெண்ட்டு எப்போலேருந்து? நாளையிலேருந்து. எங்கே எதுக்கு வந்திருக்க? உங்களை பார்க்க தான். எதுக்குடா? நீங்கள் தானே இப்போ பாடி கூப்பிட்டீங்க, அதுக்கு தான். உன எங்கே நான் கூப்பிட்டேன்? கூப்பிடலைனாலும் நினச்சிங்கள, இன்றைக்கி ஃபுல்லாக எனக்கு போகிற ஏறுச்சு. நீங்கள் என்னைய நினச்சனால தான். உனக்கு எப்படி என்னையே தெரியும்? நான் தான் ட்ரீமில் பார்த்தேனே. யாரை? உங்களை தான். என்னடா சொல்கிற? என் ட்ரீமில் என்ன பண்ணீங்க தெரியுமா? என்னோடய ட்ரீமில் நான் கோஸ்ட்டாக இருந்தேன்னா நீங்கள் ப்ரொஃபஸராக இருந்தீங்க. அப்போ நான் செத்து போயிட்டேன்னா உங்களுக்காண்டி என்னோடய பிறவியை உங்களுக்கு கொடுத்துட்டு போயிட்டேன் அப்படின்ற மாதிரி அவன் சொல்ல, அதாவது தயாங்க்கு வந்து அதே ட்ரீமு ஜேகேக்கும் வந்திருக்கு அப்படின்ற மாதிரி அவன் சொல்லிட்டுருக்கான். ஆமாம் சார், இந்த ட்ரீம் வந்துச்சா அப்போ தன்னையே அறியாமல் எனக்கு சிரிப்பு வந்துச்சு. ஒரு பர்சன்காண்டி நீ உன்னோட பிறவியே கொடுப்பியா அப்படின்ற மாதிரி எனக்கே தோணுச்சு. அப்புறம் இங்கிட்ட சைக்கிளில் பெடல் பண்ணிட்டு போயிட்டு இருந்தேன்னா உங்களை பார்த்தேன். என்னடா இன்றைக்கி நம்ம ட்ரீமில் பார்த்தால நிஜத்தில் பார்த்துட்ருக்கோன்னு சொல்லிட்டு வந்து நின்றா நீங்களும் என்னை பற்றி தான் பேசிகிட்டு இருந்தீங்க. அப்போ தான் எனக்கு புரியும் எனக்கு வந்த கனவு உங்களுக்கும் வந்திருக்குன்னு. ஏன் சார் வந்துச்சுல்ல அப்படின்ற மாதிரி ஜேகே அப்படியே தயாங்க பார்த்து க்யூட்டாக கேட்குறான். தயாங்காலும் அதுக்கு மேலே முடியலை. நீ கோஸ்ட்டாக இருக்கும் போதும் ரொம்ப க்யூட்டாக இருந்த, மனசுனாக இருக்கும் போது ரொம்பவே க்யூட்டாக இருக்கடா. எனக்கு என்னன்னு தெரில, உன்னை கனவுல பார்த்ததுக்கப்புறம் உன்கிட்ட பேசணும், உன்னை பார்க்கணும் அப்படின்னு சொல்லிட்டு தன்னை அறியாமலே நான் சிரிச்சுக்கிட்டு இருந்தேன். தன்னை அறியாமலே இப்போ பாடியே முடிச்சிட்டேன். எனக்கு வேணும்டா ஜேகே, மேரேஜ் பண்ணிக்கிறியானேயா அப்படின்ற மாதிரி கேட்க, ஐயோ சார் இதை தான் நானும் உங்கள்கிட்ட கேட்கணும்னு நினச்சேன். என்னோடய ட்ரீமில் என்னை ரொம்பவே டிஸ்டர்ப் பண்ணிட்டீங்க. ஒரு நாள் ஃபுல்லாக உங்களை தேடிட்டு அலைஞ்சிருக்கேன். இன்னொரு தடவை உங்களை பார்க்க மாட்டோமா அப்படின்ற மாதிரி தேடிட்டு அலைஞ்சிருக்கேன். அதே தான்டா, அதே தான் எனக்கும் அதே தான் அப்படின்றான். இப்போ அப்படியே ஜேகே போயிட்டு வேகமாக ஓடி போயிட்டு அப்படியே டைட்டாக தயாங்க ஹக் பண்ணிவிட்டு, சார்
கோஸ்ட்னாலும் சரி மனசுனாலும் சரி நான் எப்பயுமே உங்களுக்கு தான் அப்படின்றான். இப்போ அப்படியே ஜேகேவை தயாங் வந்துட்டு ஸ்கிப் பண்ணிவிட்டு, ஆமாடா கோஸ்ட்னாலும் சரி நீ மனசுனா இருந்தாலும் சரி நீ எப்பயுமே எனக்கு தான், நான் எப்பயுமே உனக்கு தான். இந்த பிறவி இருந்தாலும் சரி இந்த பிறவி இல்லைனாலும் சரி நீ எப்பயுமே எனக்கு தான், நான் எப்பயுமே உனக்கு தான் அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே தயாங்க டைட்டாக ஹக் பண்ணிக்கிறான்டா. இப்படியே ஜேகேவை வீட்டுக்கு கூட்டிகிட்டு போயிட்டு அவனுக்கு வந்த ட்ரீமை எல்லாத்தையும் அவங்க அம்மா அப்பா கிட்ட சொல்லி இந்த மாதிரி ஜேகேவை மேரேஜ் பண்ணிக்கிறேன்ற மாதிரி சொல்லிட்டுருக்கான். அவங்க அம்மா அப்பாவுக்குன்னா செம சாக்கு. தென் என்னன்னா ட்ரீமில் வந்த ஒரு பர்சனை நேரில் பார்த்து சேர முடியுமா அப்படின்ற மாதிரி செம சாக்கு. இருந்தாலும் தயாங் கோல்டு ஃபேஸு அவன் ஸ்மைல் பண்ணுறதை பார்த்துட்டு அவங்க அம்மா அப்பாவுக்கு ரொம்பவே ஹாப்பியாக தான் இருக்குது. அப்படியே ஜேகேவை பார்த்துட்டு, தம்பி இதுக்கு முன்னாடி என் மயன் வந்துட்டு இந்த மாதிரிலாம் சிரித்ததே கிடையாது, எப்போ பாரு மூஞ்சி கோல்டாக தான் வச்சுட்டு இருந்திருப்பான், வழக்கத்துக்கு மாற நீ காலையில் சிரிச்சுக்கிட்டே இருந்தான். எனக்கு அப்பயே தெரியும் தயாங்க்கு ஏதோ மேஜிக் மிராக்கள் நடந்திருக்குன்னு. நான் கேட்டேன் என் மயன்ட்ட, டேய் என்னடா நீங்கள் சிரிச்சிட்டே இருக்கேன்ற மாதிரி கேட்டேன். அவனும் எதுவுமே இல்லை. இப்போ தான் புரியுது தயாங் சிரிச்சதுக்கு ரீசன் நீ தானே அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே தயாங்கோட அப்பா பேச ஜேகே அப்படியே தயாங்கோட அப்பா காலில் விழுந்து ஆசீர்வாதம் வாங்கி, சரி தயாங் ஜேகேயோட வீடு உனக்கு தெரியும்ல? ஆஹா எனக்கு தெரியாதுப்பா. சரி ஜேகே வா உங்கள் வீட்டுக்கு போகலாம், உங்கள் வீட்டுக்கு போய் சம்மந்தம் பேசலாம் அப்படின்ற மாதிரி தயாங்கோட அப்பா கூப்பிட அப்படியே ஜேகேவும் சிரிச்சுக்கிட்டு தயாங்கும் சிரிச்சுக்கிட்டு 2 பேரும் அப்படியே இப்போ ஜேகேவோட வீட்டுக்கு தான் போக 4 பேரும் போயிட்டு இப்போ தயாங்கோட அம்மா அப்பா ஜேகேவோட அம்மா அப்பா கிட்ட நடந்த எல்லா விஷயத்தையும் சொல்லி அப்படியே ஜேகேவை வீட்டுக்கு அதாவது வந்துட்டு பொண்ணாக கேட்குறாங்க. கேட்கவுமே அவங்களும் இதே மாதிரி தான் சாக்காகிறாங்க. தயாங்கோட அம்மா அப்பா எப்படி சாக்காகனாலும் அதே மாதிரி தான் அவங்களும் சாக்கு. இருந்தாலுமே வந்துட்டு ஜேகேக்கு இப்படி ஒரு ஹஸ்பண்ட் கிடைக்க போகிறத நினச்சி அவங்களுக்கும் ஹாப்பியாக தான் இருக்குது. அதனால் ஓகேன்னு சொல்லிடுறாங்க. அப்படியே இப்போ நம்ம டேக்குக்கு கூடால மேரேஜ் தாண்டா நடந்துட்டுருக்கு. ஹே ஜேகே, என்னோட ட்ரீமில் கோஸ்டாக பார்த்த உனையவே ரியல் லைஃப்பில் ஒய்ஃபாக ஆக்கிக்கிட்டேன். இந்த காதல் எவ்வளோ அழகானது இல்லை? என்னோட ட்ரீமில் வந்து என்னை மாற்றிட்ட, இப்போ என்னோட ரியலில் என்னை மாற்ற வந்திருக்கடா நீ அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே ஜேகேவோட லிப்பில் கிஸ் பண்ணுறான் சிரிச்சுக்கிட்டே. இப்படியே ஜேகேவும் பேக் கிஸ் பண்ணுறான். ஸோ பப்ளிக்காகவே அவங்களோட ரிலேஷன்ஷிப்பை ப்ரூஃப் பண்ணிகிட்ருக்காங்க அவங்க 2 பேரும். ஓகேடா ஹாப்பி எண்டிங். இந்த ஒன் ஷாட்டை இதே இடத்துல இப்படியே முடிச்சுக்கிறேன். எப்படி எடுத்திருக்கேன்னு சொல்லிட்டு மறக்காமல் எனக்கு கமெண்ட் பண்ணிடுங்க. ட்ரீமாக இருந்தாலும் சரி அது நிஜமாக இருந்தாலும் சரி டேக்குக்கு எப்போவுமே டேக்குக்கு தான். அது கோஸ்ட்டாக இருந்தாலும் சரி அது ரியல் மனுஷங்களாக இருந்தாலும் சரி டேக்குக்கு எப்பயுமே பிரிய மாட்டாங்க. அப்படி தான் இந்த ஒன் ஷாட் எடுத்திருக்கேன். எப்படி எடுத்திருக்கேன்னு சொல்லிட்டு எனக்கு மறக்காமல் கமெண்ட் பண்ணிடுங்க. பிடிச்சிருந்தா உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணிடுங்க. நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ண சொல்லி சப்போர்ட் பண்ணுங்கடா. இந்த ஸ்டோரிக்கு வியூவர்ஸ் அதிகமாக போச்சுன்னா எனக்கும் கொஞ்சம் ஹாப்பியாக இருக்கும். ஸோ சப்போர்ட் பண்ணுங்கள். பை டார் மிஸ். வேறு ஒரு ஸ்டோரியில் உங்களை வந்து மீட் பண்ணுறேன். பாய்.